Hi students, welcome to Chemistry tutorial. In this video, let's see class 6 science chapter 6 materials around us. நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த லெசனில் படிக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் ஒரு 2 லைன் கொடுத்துருக்காங்க. The materials used to make the crucible, a vessel used to melt substances or clay and iron. ஓகே, crucible அப்படின்றது எதுனா அது ஒரு பாத்திரம். எதுக்கு அந்த பாத்திரத்தினா சில பொருட்களை உருக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய பாத்திரம். அது எந்த பாத்திரம் எதால் ஆனது அப்படின்னா கிளேவாலையும், கிளே அப்படின்னா மண், அயன்ன்றது இரும்பு. அப்போ சில பொருட்களை உருக்குவதற்கான பாத்திரம் எதால் ஆனது அப்படின்னா மண்ணாலேயும் இரும்பாலேயும் ஆனது அப்படின்ற ஒரு 2 லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்சர்விங் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகே, நம்மை சுற்றியுள்ள பொருட்களை நம்ம கவனிக்கணும் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. 6.1 அப்சர்விங் ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் அஸ். Gulan and Sita are thrilled to go to the new class after the summer break. ஓகே, சம்மர் பிரேக் அப்படின்றது என்ன, மே மந்த்து கோடை விடுமுறைக்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல் திறக்குது. ஒரு புது கிளாஸ்க்கு போகிறோம். எல்லாருமே ஒரு புது கிளாஸுக்கு போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம் இல்லையா? ஏன்னா புது கிளாஸ் டீச்சர், புது சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், புது வகையான கிளாஸ் ரூம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி குலானும் சீதாவும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அவங்களுக்கும் என்ன இருக்குது, அவங்க கிளாஸ் ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, புது கிளாஸ் ரூம் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆஃப்டர் சம்மர் பிரேக் தி என்டர் த கிளாஸ் ரூம் அண்ட் ஸ்டார்ட் டாக்கிங். ஓகே, உள்ளே கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆகிட்டு அப்படியே பேசிக்கிட்டே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. வாட் யூ ஹேவ் யூ ப்ராட் டு ஸ்கூல் டுடே ஆஸ்க்டு ஷீட்டா. உடனே ஷீட்டா வந்து குலான் கிட்ட கேட்குறான், நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறான். உடனே குலான் சொல்கிறான், லுக் ஐ ஹாவ் எ நியூ நோட் புக். ஐ ஆல்சோ ஹாவ் எ நியூ நோட் புக் அண்ட் பென். அப்போ ஸ்கூல் திறக்கும்போது கோடை விடுமுறைக்கு அப்புறம் ஸ்கூல் புதுசாக கிளாஸ் ரூம், புதுசாக கிளாஸ் இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் இன்ட்ரெஸ்ட்டாக பேகு, பென்னு, புதுசாக ஜாமெண்ட்ரி பாக்ஸு, புதுசாக வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இல்லையா? அப்போ அதே மாதிரி குலான்னு சொல்கிறான், லுக் ஐ ஹாவ், நான் வந்து புது நோட் புக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஷீட்டாவும் ஐ ஆல்சோ ஹாவ் எ நியூ நோட் புக் அண்ட் எ பென். நானும் புதுசாக நியூ நோட் புக்கும் அதே மாதிரி ஒரு பென்னும் கொண்டு வந்திருக்கேன். ஆஃப்டர் சம் டைம் மேடம் வித்யா த சயின்ஸ் டீச்சர் என்டர்ஸ் த classroom and start interacting with the students to draw their attention to many things they use in their daily life. உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து மேடம் வித்யா, அவங்க யாருன்னா அவங்களோட சயின்ஸ் டீச்சர், கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. என்ட்ரு ஆகிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டே உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அவங்க என்ன பேசுனாங்க, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சில பொருட்களை பற்றி நம்ம படிப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. ஆர் தி சிமிலர் ஆர் டு டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். இதெல்லாம் ஒரே மாதிரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் ஒரே மாதிரியானதா இல்லை வெவ்வேறு மாதிரியானதா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க. வாட் ஆர் தேர் ஷேப்ஸ் அண்ட் கலர். ஓகே, அதோட வடிவங்கள் என்ன, அதோட கலர்ஸ் என்ன, ஹவு டஸ் இட் ஃபீல் வென் யூ டச் தெம். ஓகே, நீ ஜஸ்ட் டச் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க. ஆர் சம் ஆஃப் தேம் ஹெவியர் தேன் த அதர். அது வந்து ஒன்றோட ஒன்று சாஃப்டாகவும் ஒன்று ஹெவியாகவும் இருக்கா அப்படின்னு, அது ஒன்றோட ஒன்று எப்படி கரெக்டாக ஒத்து போகுது. ஆல் திங்ஸ் ஆர் மேட் ஆஃப் சம் மெட்டீரியல்ஸ் லைக் பேப்பர், வுட், கிளாத், கிளாஸ், மெட்டல், பிளாஸ்டிக், கிளே அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா திங்ஸும் எதால் ஆனது, சம் மெட்டீரியல்ஸ் ஆனது. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நமக்கே தெரியும், பேப்பராக இருக்கும், வுட்டாக இருக்கும், கிளாத்தாக இருக்கும், கிளாஸாக இருக்கும், மெட்டல், பிளாஸ்டிக், கிளே அண்ட் ஸோ ஆன். எனி சப்ஸ்டன்சஸ் தட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் மெட்டீரியல். உடனே மெட்டீரியல் அப்படின்றதுக்கு மீனிங் சொல்கிறாங்க. ஓகே, பலவிதமான பொருட்களால் ஆனது. ஓகே, எனி சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் யூஸ்டு டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய பொருட்களை தான் நம்ம என்னென்னு சொல்லணும், மெட்டீரியல். we must know the difference between material and object. ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படின்னா சம்திங் we can touch, அதை தான் என்னென்னு சொல்ல நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம். மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுதுன்னா வாட் த ஆப்ஜெக்ட் இஸ் மேடு ஃப்ரம், அந்த ஆப்ஜெக்ட் எதால் ஆனது அப்படின்றது தான் என்னென்னு சொல்ல நம்ம மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் என்னென்னு சொல்ல ஒன் ஆர் மோர் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 6.1 let us identify அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக் a list of objects you have seen around and also write the names of the materials they are made of in table 6.1. ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிஃபை மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் தினசரி வாழ்க்கையில் ஓகே கவனிக்கக்கூடிய சில பொருட்களையும் அது எதால் ஆனது அப்படின்றத பற்றியும் 2 டேப்லர் காலம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன்றில் ஐ அப்சர்வ். ஓகே, நான் கவனிக்கக்கூடிய பொருள். நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப், அது எதால் ஆனது. இப்போ நமக்கே தெரியும், இப்போ கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்குது, டேபிள் இருக்குது, சேர் இருக்குது. அப்போ டேபிள் எதால் ஆனது, வுட்டால் ஆனது. பிளாஸ்டிக், முன்னாடியெல்லாம் வுட்டால் ஆன டேபிளை யூஸ் பண்ணாங்க. இப்போ என்ன இருக்குது, பிளாஸ்டிக் சேர்ஸ் இருக்குது. அப்போ டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது வுட்டு, பிளாஸ்டிக் எழுதலாம். அதே மாதிரி சேர், அதே மாதிரி அதையும் எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னு எழுதலாம், வுட்டு, பிளாஸ்டிக் அப்படின்னு எழுதலாம். பெரும்பாலான டேபிள் எதால் இருக்கும், வுட்டால் தான் இருக்கும். சேர் ஆனால் வுட்டால் இருக்கும், பிளாஸ்டிக்காலையும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பென்னு, ஸ்கேலு,
ஓகே, லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் எழுதலாம். பென் எதால் ஆனது? பிளாஸ்டிக். முன்னாடிலாம் மெட்டலில் இருக்கும், இப்போ என்ன இருக்குது? பிளாஸ்டிக்கில் இருக்குது. ஸ்கேல் எதால் ஆனது? பிளாஸ்டிக்கால் ஆனது. அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் பிளாஸ்டிக் அதுவும் யூஸ் பண்ணுறோம். பட் வி ஷுட் நாட் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஓகே, உணவுப் பொருளை கொண்டு வரும்போது எதை யூஸ் பண்ணக்கூடாது? வாட்டர் பாட்டிலோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோ எதை கொண்டு வரக்கூடாது? பிளாஸ்டிக்கில் கொண்டு வரக்கூடாது. இன்ஸ்டெட் எது? மெட்டல் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் எவ்ரிவே அப்சர்வேஷன் ஒன் கேன் கன்க்ளூட் தட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வேரியஸ் மெட்டீரியல்ஸ். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் என்ன இருக்குது? நிறைய மெட்டீரியல்ஸால் ஆனது. இதை அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு ஜஸ்ட் டூ யூ நோ அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. த ஏர்லியஸ்ட் பாட்ரி ஃபவுண்ட் இன் த இந்தியன் சப்கான்டினென்ட் டேட் பேக் 7000 to 8000 in the Ganga plains, that is Lahurdeva, and in Baluchistan, Mehra. About 4000 BCE onwards, Sindhu Saraswati developed techniques of wheels turned pottery production, pigmentation, application of productive or decorative coats called slips of multiple colors, decorative paintings. இது என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த பழைய காலத்தில் முதல் எந்த பொருளை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் எப்படி நம்மளோட நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. பாட்ரி அப்படின்னா மண்ணாலான பானங்கள். இப்போ மண்ணாலான பாண்டங்கள், மண் பாண்டங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? பாட்ரின்னு சொல்லுவோம். த ஏர்லியஸ்ட் பழைய கற்கால பானைகள். இன்னும் சொல்லணும்னா பழைய கற்கால பானைகள் ஃபஸ்ட்டு இந்திய துணைக்கண்டம், இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னா துணைக்கண்டத்தில். ஓகே, அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? லஹுர்தேவா அண்ட் பலுசிஸ்தான் அப்படின்றது அந்த பகுதியில் தான் என்ன ஃபஸ்ட்டு அந்த பழைய கற்கால பானைகள் கண்டுபிடிச்சாங்க. அபவுட் 4000 BCE. BCEனா பிஃபோர் காமன் ஏரா, அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? BCE. அப்போ அபவுட் 4000 BCE ஆன்வர்ட்ஸ் சிந்து சரஸ்வதி டெவலப் டெக்னிக்ஸ் ஆஃப் வீல். சிந்து சரஸ்வதி அப்படின்ற அந்த சிவிலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு என்ன கொண்டு வராங்க? அந்த வீல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. வீல் கண்டுபிடிச்ச உடனே அது என்னவா மாறுது? பாட்ரி ப்ரொடக்ஷனில் இறங்குறாங்க. பாட்ரி ப்ரொடக்ஷன்னா என்னென்னு சொல்கிறோம்? பானைகளை தயாரிக்கிறாங்க அவங்க தான். நெக்ஸ்ட் அதுக்கு பிக்மெண்டேஷன் பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஆர் டெக்கரேட்டிவ் கோட்ஸ், அந்த பானைகளுக்கு மேலே அலங்கார பூச்சிகளை அப்ளை பண்ணுறாங்க. சில மல்டிபிள்ஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட்டிவ் பெயிண்டிங்கை யூஸ் பண்ணி அந்த பானைகளை புதுசாக உருவாக்குறாங்க. எதுக்காக பானைகள்? இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண நமக்கு பாத்திரம், இப்போ நம்ம சமைக்கணும். இப்போ மனுஷன் பிறந்த பிறகு என்ன பண்ணணும்? நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சமைக்கணும்னா அதுக்கு என்ன தேவை? பாத்திரங்களை தேவை. அதால் அந்த சிந்து சரஸ்வதி சிவிலைசேஷன் அவங்க தான் என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு இதை பாத்திரத்தை கண்டுபிடிக்கிறாங்க. These techniques become further sophisticated during the Sindhu Saraswati, also known as Harappan civilization. அந்த சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்றது தான் இப்போ என்னன்னு சொல்லலாம், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, தட் இஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பன் நாகரிகம். 2600 to 9900 BCE, with a bright red surface painted with black colored designs displaying geometric pattern and aquatic and terrestrial animals. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? அந்த பானையை இன்னும் அழகுபடுத்துகிறாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க? ஒரு ரெட் கலர் சர்ஃபேஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிளாக் கலர் டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. ஜியாமெட்ரிக் பேட்டர்ன்ஸ், விதவிதமான கலராக அதோட பேட்டர்ன்ஸ் அந்த பானைகளுக்கு மேலே டிசைன்ஸ் கொடுக்குறாங்க. அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல் அனிமல்ஸ் அது மேலே ட்ரா பண்ணி அதை என்ன பண்ணுறாங்க? டிசைன் பண்ணுறாங்க. த கிளே யூஸ்டு ஃபார் மேக்கிங் பார்ட்ஸ், டிஷ்ஷஸ், பவுல்ஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸ் வாஸ் கேர்ஃபுல்லி செலக்டட் அண்ட் க்ளீன், சீவ்ட், நீடட், டர்ன்ட் ஓவர் எ வீல் அண்ட் ஃபைனலி பேக் இன் கில்ஸ். ஓகே, அது அந்த பானைகளை செய்ய பயன்படும் மண்ணை என்ன பண்ணுறாங்க? ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணுறாங்க, சீவ் பண்ணுறாங்க, நல்லா சலிக்கிறாங்க, நீடுன்னு நல்லா பிசைகிறாங்க. அதுக்கப்புறம் அதை வீலாக மாற்றுறாங்க. அண்ட் ஃபைனலி அதை என்ன பண்ணுறாங்க? ஓவர் எ வீல் அண்ட் ஃபைனலி பேக்டு இன் கில்ன் அப்படின்றது என்னென்னா அந்த பாத்திரங்களே பேக் பண்ண பயன்படக்கூடிய அடுப்பு. அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? செங்கல் சூளை அப்படின்னு இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். பேக்டு கிளே இஸ் கால்டு டெரகோட்டா. ஓகே, அந்த பேக் பண்ண அந்த கிளேவுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம்? டெரகோட்டா. பார்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் வேரியஸ் பர்பஸஸ் ஃப்ரம் குக்கிங் டு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். அப்போ இந்த பாட்டை எதுக்கு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, எதுக்காக யூஸ் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். ஓகே, தானியங்களை சேமிக்கிறதுக்காக பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி ஆயில், கீ அண்ட் ஸோ ஆன். சம் வெரி லார்ஜ் ஸ்டோரேஜ் ஜார்ஸ் அண்ட் அதர் பாட்ரி ஐட்டம்ஸ் ஆர் எக்ஸிபிட்டட் அந்த நேஷ்னல் மியூசியம் நியூ டெல்லி. இன்றைக்கும் அது எங்கே இருக்குது? நேஷ்னல் மியூசியம் நியூ டெல்லியில் அதை எக்ஸிபிஷனாக வச்சுருக்காங்க. அவங்க காலத்தில் யூஸ் பண்ண அந்த ஹரப்பன் சிவிலைசேஷன்ஸில் யூஸ் பண்ண அந்த மண் பானைகளை, அந்த டெக்கரேட்டிவ் மண் பானைகளை இன்றைக்கும் அவங்க அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவுட்டு குரூப் மெட்டீரியல்ஸ். ஓகே, இந்த மெட்டீரியல்ஸை எப்படி நம்ம வகைப்படுத்தலாம், குரூப் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி 6.2 லெட் அஸ் குரூப்.
Group the objects shown in figure 6.1 based on any common property such as shape, color, hardness, softness, shine, dullness or materials they are made up of. ஓகே, சில ஆப்ஜெக்ட்ஸ் 6.1 ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றியுள்ள பொருட்கள் அப்படின்ற டாப்பிக்கில் சில ஆப்ஜெக்ட்ஸை கொடுத்துருக்காங்க. நமக்கே தெரியும் என்னென்ன இருக்குது. அகல் விளக்கு இருக்குது, அதில் பென்சில் இருக்குது, ஸ்கேல் இருக்குது, நோட் புக் இருக்குது, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஒரு கட்டர் இருக்குது, கீ செயின் இருக்குது, ஓகே, ஒரு டம்ளர் இருக்குது, ஸ்பூன் இருக்குது, நோட் புக்ஸ் இருக்குது, ஸ்கேல் இருக்குது, மெட்டல் ஸ்கேலும் இருக்குது, உடன் ஸ்கேலும் இருக்குது, பிளாஸ்டிக் ஸ்கேலும் இருக்குது, உடன் ஸ்கேலும் இருக்குது. இதில் அப்போ இதெல்லாம் வச்சு எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ப்ராப்பர்ட்டியில் அதை வந்து குரூப் பண்ணலாம். குரூப் த ஆப்ஜெக்ட் ஷோன் இன் 6.1 பேஸ்ட் ஆன் எனி காமன் ப்ராப்பர்ட்டி சச் எஸ் ஷேப், கலர், ஹார்ட்னஸ், சாஃப்ட்னஸ், ஷைன், டல்னஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப். ஓகே, அவங்களே கொடுத்துட்டாங்க. ஷேப் வச்சோ, கலரை வச்சோ, ஹார்ட்னஸ் வச்சோ, சாஃப்ட்னஸ் வச்சோ, ஷைனு, அதே மாதிரி டல்னஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் ப்ராப்பர்ட்டி டிட் யூ யூஸ் டு குரூப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆக்டிவிட்டி 6.2? ஓகே, இது 6.1 இருக்கிறது எதை வச்சு நீ 6.1 ஆக்டிவிட்டி 6.1 இருக்கிற திங்ஸை எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு நீ வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளே சொல்லலாம் எந்த ப்ராப்பர்ட்டியை வச்சு வகைப்படுத்தலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹார்ட் அண்ட் சாஃப்ட், சிலது மென்மையான பொருட்கள், சிலது கடினமான பொருட்கள், இதை வச்சு வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ஸ்மால் அண்ட் பிக், சின்ன பொருட்களையும் பெரிய பொருளாக வச்சு வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸாக இருக்கலாம், சிலது மெட்டலால் ஆனது, சிலது நான் மெட்டலால் ஆனது, அதை வச்சு வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட் அதோட ஷேப்ஸ், சிலது சிலிண்ட்ரிக்கலாக இருக்குது, ரெக்டாங்குலராக இருக்குது, ரவுண்டாக இருக்குது, அதை வச்சு வகைப்படுத்தலாம். நெக்ஸ்ட் ரைட்டிங் அண்ட் ட்ராயிங் மெட்டீரியல், சில மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு ரைட், சில மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு ட்ரா, அப்போ அதை வச்சு நம்ம வகைப்படுத்தலாம் அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட், டிட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் அவங்க வகைப்படுத்தினாங்களா அப்படின்னா எஸ். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி? இந்த ஆக்டிவிட்டி மூலமாக நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். அது கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஜெக்ட்ஸ் இதால் ஆனது, வேறு பலவிதமான பொருட்களால் ஆனது தான் ஒரு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட், யூ மஸ்ட் ஹவ் நோட்டீஸ் தட் an object can be made from different materials and some materials can be used to make மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட்ஸ். நமக்கே தெரியும் ஆப்ஜெக்ட்ன்றது மேடப் ஆஃப் என்னது டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். ஆனால் சில பொருட்கள் என்ன இருக்குது, ஒன்றுத்துக்கு மேற்பட்ட பொருட்களால் ஆனது, சிலது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பலவிதமான பொருட்களானது தான் ஒரு ஆப்ஜெக்ட். ஆனால் சில மெட்டீரியல்ஸ் என்ன இருக்குது, சில மெட்டீரியல்ஸை நம்ம மேக் பண்ணணும்னா ஒன்றுத்துக்கு மேலே பொருட்களை நம்ம யூஸ் பண்ணணும். த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் டு குரூப்ஸ் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். ஓகே, அரேஞ்ச் பண்ணுறது, இப்படி உருவாக்கப்பட்ட இந்த ஆப்ஜெக்ட்ஸை குரூப்பை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்ல நம்ம கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா வகைப்படுத்துதல். தமிழில் கிளாசிஃபிகேஷனை வகைப்படுத்துதல். த மெத்தட் ஆஃப் அரேஞ்சிங் த ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு குரூப்ஸ் இஸ் கால்டு கிளாசிஃபிகேஷன். ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆன் த பேசிஸ் ஆஃப் காமன் ப்ராப்பர்ட்டி தே ஹேவ். அப்போ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குது, சில விதமான காமன் ப்ராப்பர்ட்டியை வச்சு கிளாசிஃபை பண்ணலாம். சிமிலர்லி we can classify materials based on certain property. Next, activity 6.3, let us think. Let us think what materials we can use to make a tumbler. Fill in names of the materials in the spaces provided in figure 6.2. 6.2ல மெட்டீரியல்ஸ் யூஸ்டு டு மேக் டம்ளர் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு டம்ளரோட டாட் வச்சு ஒரு டம்ளரோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு 4 டேஷ் இருக்குது. ஓகே, 4 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டம்ளர் எதாலான உருவாக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கே தெரியும், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளர்ஸ் எல்லாமே என்ன இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அப்போ என்ன எழுதலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர். அதே மாதிரி இப்போ காமன் ஏரியா எங்கே பப்ளிக் பிளேஸில் பார்த்தோம்னா அந்த டம்ளர் எதாவது இருக்கும், பிளாஸ்டிக் டம்ளர் அங்கங்கே வச்சுருப்பாங்க. பட் பிளாஸ்டிக்ஸ் டம்ளரை என்ன பண்ணக்கூடாது, we never use plastics. அப்போ பிளாஸ்டிக்னு எழுதலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நெக்ஸ்ட்டு பிளாஸ்டிக், நெக்ஸ்ட்டு கிளாஸ் டம்ளர்ஸ், நம்ம வீட்டிலேயே யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிளாஸ் டம்ளர்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நவடேஸ் பேப்பர் கப்ஸ். ஓகே, பேப்பர் எங்கே பார்த்தாலும் காஃபி டீ காமன் ஏரியாவில் பார்த்தோம்னா என்ன இருக்கும், காஃபி டீ குடிக்கிறதுக்காக நிறைய என்ன இருக்குது, பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் பேப்பர் கப்ஸ் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. we should not use paper cups. அதே மாதிரி அப்போ எதுலாம் எழுதலாம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், பிளாஸ்டிக், கிளாஸ், பேப்பர் அப்படின்ற 4 ஆன்சரை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட்டு, would it be a good idea to use paper like materials for making cooking utensils? என்ன கேட்குறாங்க, பேப்பர் லைக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணலாமா குக்கிங்காக, இஸ் இட் குட் அப்படின்னு கேட்குறாங்க. அது நல்லதான்னு கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லலாம், நோ. ஏன் நல்லது இல்லைன்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணும்போது, குக்கிங்க்கு யூஸ் பண்ணும்போது, இப்போ அடுப்பில் வச்சு சமைக்கும் போது என்ன ஆகிடும், பேர்ன் ஆகிடும். ஸோ நோ, தே கேன் பேர்ன் அண்ட் கெட் டேமேஜ் வென் வி யூஸ். நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடும், அது பேர்ன் ஆகிடும். அதே மாதிரி என்ன ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். ஸோ என்ன பண்ணக்கூடாது, குக்கிங்காக பிளாஸ்டிக் பேப்பர் பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது. ஒய் கேனாட் ஏ டம்ளர் மேட் அப் ஆஃப் கிளாத் பி யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் வாட்டர்? ஏன் ஒரு டம்ளர் துணியால் உருவாக்கக்கூடாது?
ஓகே, தண்ணியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற அந்த டம்ளர் ஏன் துணியால் உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நமக்கே தெரியும் துணியில் என்ன ஆகும், இட் வுட் லீக் பிகாஸ் இட் கேன் நாட் ஹோல்ட் வாட்டர். ஓகே, ஒய் கே நாட் a tumbler made up of cloth be used for storing water? ஓகே, நம்ம இப்போ நிறைய பொருட்களை வச்சு டம்ளரை உருவாக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, ஏன் துணியை வச்சு உருவாக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், துணியில் சப்போஸ் டம்ளர் இருந்ததுன்னா அது என்ன பண்ணாது, இட் வுட் லீக். அது என்ன ஆகிடும், எல்லா தண்ணியும் கொட்டிடும். பிகாஸ் இட் கேன் நாட் ஹோல்டு வாட்டர். அது வாட்டர் என்ன பண்ணி வச்சுக்காது, ஹோல்ட் பண்ணி வச்சுக்காது. The materials that are required to make a tumbler should be capable of holding water. ஓகே, இப்போ என்ன பண்ண, ஒரு டம்ளரை உருவாக்கணும் அப்படின்னா அந்த பொருட்கள் என்னவாக இருக்கணும், அது வாட்டரை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிற கெப்பாசிட்டி இருக்கணும். அது எது கிடையாது, துணிக்கும் கிடையாது, பேப்பருக்கும் கிடையாது. அதில் நோன்னு சொல்லலாம். வாட் டிசைட்ஸ் which materials should be used for making any object? We choose a materials to make an object depending on its properties and the purpose of which object it is used. ஓகே, சில விதமான ஆப்ஜெக்டை நம்ம உருவாக்குறோன்னா அது எதை பொறுத்து, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்தும் அதோட பண்புகளை வச்சியும் நம்ம என்ன பண்ணோம், ஒரு பொருட்களை உருவாக்கலாம். எந்த பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வச்சு தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருட்களை வச்சு நம்ம உருவாக்கலாம். We may use different materials for making different parts of an object. For example, a pen may be made up of different materials like plastic, metal and ink. ஓகே, பென் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எதால் ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதுறதுக்காக யூஸ் பண்ணுற பென்னு எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் பிளாஸ்டிக் அண்ட் மெட்டல் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். Why are different materials used for making balls for various sports? ஓகே, வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்கிறோம், பலவிதமான விளையாட்டுகளுக்கு ஏன் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸாலான உருவாக்கப்பட்ட பாலை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம நிறைய பால்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நிறைய விளையாட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், நம்ம பால் யூஸ் பண்ணுறோம். இந்த பால் எதால் ஆனதுன்னா நிறைய மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு டு ஃபிட் பேஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸ் நீட்ஸ் அப்படின்னு அதுக்கு ஆன்சர் எழுதலாம். அப்போ எதுக்குன்னா டிபெண்டிங் அப்பான் த ஸ்போர்ட்ஸ், எந்த மாதிரி விளையாட்டுக்கு பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி அந்த பாலை உருவாக்கலாம். கேன் ஏ கிரிக்கெட் பால் பி யூஸ்டு டு பிளே டென்னிஸ்? கேன் ஏ கிரிக்கெட் பால் பி யூஸ்டு டு பிளே டென்னிஸ்? ஓகே, கிரிக்கெட் பாலை டென்னிஸ் பாலுக்காக யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு என்னென்ன ஆன்சர் எழுதலாம், நோ, cricket ball is not used to play tennis because now the cricket ball is heavier and harder. ஆனால் டென்னிஸ் பால் என்ன இருக்கும், லைட்டராக இருக்கணும். அதே மாதிரி ஹை பவுன்ஸ். ஓகே, ஹை பவுன்ஸாக இருந்தால் தான் அதை என்ன பண்ண முடியும், நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ ஃபார் வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி ஸ்போர்ட்ஸ் பால்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் இன் சைஸ், வெயிட் அண்ட் பவுன்ஸ். ஃபார் அ டென்னிஸ் பால் நீட் டு பவுன்ஸ் வைல் கிரிக்கெட் பால் இஸ் யூஸ்டு ஃபார் த டியூரபிலிட்டி அண்ட் மூமெண்ட் அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். ஆக்டிவிட்டி 6.4 let us explore. In figure 6.3, illustrate a variety of balls that are the same size but made up of different materials. Okay, in figure 6.3ல 3 types of ball கொடுத்துருக்காங்க. டென்னிஸ் பால், கிரிக்கெட் பால் அண்ட் ஹேண்ட் எக்ஸசைஸ் பால். 3 பால் இருக்குது. அந்த 3 பாலில் டேக் ஈச் பால் அண்ட் ட்ராப் இட் ஃப்ரம் ஏ ஃபிக்ஸ்ட் ஹைட். ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து ஒவ்வொரு பாலாக கீழே போட சொல்கிறாங்க. நோட் த ஹைட் டு விச் த பால் பவுன்சஸ் அண்ட் ரெக்கார்டட். ஓகே, அந்த பால் பவுன்ஸ் ஆகிறத ஓகே அதை வச்சு நம்ம ஹைட் வந்து நம்மளை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை the ball that achieves the highest bounce. ஓகே, இதில் எந்த பால் வந்து ஹையஸ்ட்டாக பவுன்ஸ் ஆகிருக்கு அப்படின்றத, சேம் சைஸ் மூணுமே பட் என்ன இருக்குது, மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்குது கீழே ஒரு டேப்லர் காலம் இருக்குது. டேபிள் 6.2 பவுன்சிங் லெவல் ஆஃப் த பால்ஸ். ஃபஸ்ட்டு பால் கொடுத்துருக்காங்க. பவுன்சஸில் 3 விதமாக கொடுத்துருக்காங்க, ஹையஸ்ட், ஹை, மீடியம் ஆர் லோ. இப்போ ஃபஸ்ட்டு டென்னிஸ் பால் அப்படின்னாவே நம்மளுக்கு டென்னிஸ் பால் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஒன்லி ஃபார் பவுன்சிங், லைட்டராக இருக்கும். அதே மாதிரி ஹை பவுன்சஸ். அப்போ என்னென்ன அதுக்கு ஆன்சர் ஹைன்னு எழுதலாம். கிரிக்கெட் பால் எடுத்துக்கிட்டால் என்னென்னு சொல்லுவோம், மீடியம் பவுன்ஸ். அதே மாதிரி ஹேண்ட் எக்ஸசைஸ் பால். ஹேண்ட் எக்ஸசைஸ்னால் ஹாஸ்பிட்டல்ஸில் பெரும்பாலும் அந்த எல்லோ கலர் பால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஜஸ்ட்டு கைக்கு பிளட் சர்க்குலேஷனுக்காக கொடுக்கறது தான் அந்த ஹேண்ட் எக்ஸசைஸ் பால். அது எதுனா லோ பவுன்சிங்காக இருக்கலாம். அப்போ டென்னிஸ் பால் ஹை, கிரிக்கெட் பால் மீடியம், ஹேண்ட் எக்ஸசைஸ் பால் என்னென்னு சொல்லலாம், லோ அப்படின்ற ஆன்சர் இதுக்கு எழுதலாம். Next, discuss in classroom properties of sports balls such as size, color, texture and how they bounce and understand why balls are made up of specific materials for specific sports. ஓகே, இது நமக்கு உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுங்கள். எதுக்குன்னா வெவ்வேறு பாலும் டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகே, ஸ்போர்ட்ஸ் பாலே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பால் அப்படின்னு சொன்னோம்னா என்ன இருக்கும், சைஸு, கலரு, அது எதால் அந்த டெக்ஸ்சர். ஓகே, சாஃப்ட், ஹார்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி அதோட பவுன்சிங் ப்ராப்பர்ட்டியை வச்சு, அதே மாதிரி ஒய் தீஸ் பால்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப்னு சொல்கிற ஸ்பெசிஃபிக் ஒரு பர்டிகுலர் மெட்டீரியலை வச்சு தான் இதை ப்ரிப்பேர் பண்ணணும், எதுக்காக, ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட்ஸுக்காக அப்படின்றத பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவாங்க.
You might have grouped these objects according to the shape or by their color or materials they are made up of. We have learned that materials can be classified on the basis of their properties. For example, in the kitchen, we usually store things in such a manner that similar utensils are placed together. For example, in the kitchen, we usually store things in such a manner that similar utensils are placed together. இப்போ இன்னும் நம்ம வீட்டில் சமையலறை கிச்சனில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன பண்ணோம், ஒரே மாதிரியான வெசல்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்போம், ஒரே மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, டுகெதர் ஒன்றா வச்சுருப்பாங்க. சின்னதுன்னா சின்னதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், பெருசுலாம் ஒரு பக்கம் இருக்கும், மீடியம்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அப்போ சிமிலர்லி எ க்ரோசர் யூஸ்வலி கீப்ஸ் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசஸ் இன் ஒன் கார்னர். அதே மாதிரி க்ரோசர் இப்போ கடையில் போகிறோம் இல்லையா, மளிகை கடைக்கு போனால் அவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் இப்போ முன்னாடியெல்லாம் மளிகை கடை இருந்தது, இப்போல்லாம் நம்ம போனோம்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போனோம்னா நம்ம அழகாக பார்க்கலாம். இப்போ சோப்ஸ்லாம் ஒரு பக்கமாக இருக்கும், அதே மாதிரி ஆயில்ஸ்லாம் ஒரு பக்கமாக இருக்கும், டால்லாம் ஒரு பக்கமாக இருக்கும், பல்சஸ்லாம் ஒரு பக்கமாக இருக்கும், நட்ஸ்லாம் ஒரு பக்கமாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுதான் என்ன இருக்குது, கிளாசிஃபிகேஷன். Similarly, a grocer usually keeps all type of spices in one corner, pulses and grains in another corner, and so on. You may also visit chemist shop and inquire about how medicines are arranged. இதோட இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா அந்த ஃபார்மசியில் பார்க்கலாம் நம்ம. ஓகே, மருந்து கடை மருந்து வாங்க போகிறோம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அழகாக பாக்ஸில் பண்ணி லேபிள் பண்ணி எல்லாமே ஒரு ஃபீவர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான டேப்லெட் வேறு நிறைய காம்போசிஷன் இருக்கும் இல்லையா, அப்போ எல்லாமே அந்த பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் தான் அவங்களால என்ன பண்ணுது, அவ்வளோ மெடிசன்ஸ் வச்சுருந்தா கூட ஈஸியாக நம்ம கேட்டவுடனே அதை எடுத்து கொடுக்க முடியுது. அப்போ யூ மே ஆல்சோ விசிட் எனி கெமிஸ்ட் ஷாப் அண்ட் என்கொயர் அபவுட் ஹவு மெடிசன்ஸ் ஆர் அரேஞ்ச். அது எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் 6.3, வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, மெட்டீரியல்ஸோட வேறு விதவிதமான அதோட பண்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் பலவிதமான அதோட பண்புகள் என்ன. லெட் அஸ் லேர்ன் சம் மோர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஓகே, சில அந்த பொருட்களோட வேறு சில விதமான ப்ராப்பர்ட்டிஸை படிக்கலாம். அப்சர்வ் அண்ட் ஐடென்டிஃபை அப்பியரன்ஸ் ஆஃப் மெட்டல். ஓகே, கூர்ந்து கவனித்தோம்னா அதோட அப்பியரன்ஸ் தோற்றத்தை நம்ம கவனிக்கணும். மெட்டீரியல்ஸ் ஆஃபன் லுக் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். மெட்டீரியல்ஸ் ஒன்னோட ஒன்று என்ன ஆகும், டிஃப்ரெண்ட்டு, ஒன்று இன்னொருத்துலேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரெஷ்லி கட் வுட் விச் இஸ் அன்பாலிஷ்ட் அஸ் அ டிஸ்டிங் அப்பியரன்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் அயன். இப்போ வந்து வுட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாலிஷ் பண்ண முடியாத ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரெஷ்லி கட். ஓகே, வுட்டன் திங்ஸ் தான் எதுக்கு யூஸ் பண்ணுது, சேர்ஸு, ஓகே, டோர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ அதை ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணும்போது அன்பாலிஷ்டாக இருக்கும்போது அதோட அப்பியரன்ஸு குவைட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் அயன். ஓகே, இரும்பு பார்க்கும்போது இரும்பும் அதையும் கம்பேர் பண்ணும்போது அது என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிமிலர்லி அயன் லுக்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காப்பர். அதே மாதிரி அயன் ரெண்டுமே மெட்டல் தான், அயனும் மெட்டல் தான், காப்பரும் மெட்டல் தான், அலுமினியம் மெட்டல் தான். ஆனால் அயன் என்ன இருக்கும், காப்பர் அண்ட் அலுமினியத்தை கம்பேர் பண்ணும்போது அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹவெவர் தேர் மைட் பி சம் சிமிலாரிட்டிஸ் அமாங் அயன், காப்பர் அண்ட் அலுமினியம் தட் மேக் தம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வுட். ஆனால் வுட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த அயனும் காப்பரும் அலுமினியத்துக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குது. சிமிலாரிட்டிஸ்னால் என்ன, ஏதோ ஒரு விதத்தில் மூணுமே ஒத்து போகும். எந்த விதத்தில்னு சொல்லலாம், மூணுமே மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம். வுட்டு வந்து மெட்டல் கிடையாது. லெட்டஸ் டூ இஸ் சார்ட்டிங் சேலஞ்ச். சார்ட் அவுட் அப்படின்னா ஒரே விதமான பொருட்களை ஒரு மாதிரி அடுக்கி வைக்கிறது, அதுதான் என்ன சொல்லணும், சார்ட் அவுட். லெட்டஸ் டூ சார்ட்டிங் சேலஞ்ச். கலெக்ட் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர், கார்ட்போர்ட், wood, chalk, copper wire, aluminum foil and any article made up of brass, bronze, steel. Take a look at the pieces that you have collected. Do any of these materials shine when light falls? இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சொல்லியிருக்காங்க, பேப்பர், கார்ட்போர்டு, வுட்டு, சாக்கு, காப்பர் வயர், அலுமினியம் ஃபாயில், அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் மேட் அப் ஆஃப் பிராஸு, பிரான்ஸு, ஸ்டீல், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பொருட்களை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை லைட்டுக்கு நேராக கொண்டு போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ லைட் ஃபால்ஸ் ஆன் தேம். அப்சர்வ் த டெக்ஸ்சர், whether rough or smooth color and the noticeable features and record your observation in the notebook. இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க நம்மளோடது, அது ரஃப்பாக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா, ஓகே, அதோட கலர் என்ன அப்படின்றத, ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்மளை ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. குரூப் த கலெக்டட் ஸ்பீசஸ் பேஸ்ட் ஆன் தேர் அப்பியரன்ஸ். இப்போ இது எல்லாமே அதோட தோற்றத்தை பொறுத்து அது வந்து குரூப் பண்ண சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் that typically have shiny surfaces are said to have lustrous appearance. ஓகே, லஷ்ரஸ் அப்படின்னா என்னென்னு சொன்னோம், பலன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னென்னு சொன்னோம், லஷ்ரஸ்ன்னு சொல்லலாம். அப்போ மெட்டீரியல்ஸ் தட் ஹவ் ஷைனி சர்ஃபேசஸ், ஓகே, அதோட பலக்கும் அதோட தோற்றத்தை வச்சு என்னென்னு சொல்லுவோம், அது லஷ்ரஸ்ன்னு சொல்லலாம். சச் மெட்டீரியல்ஸ் வித் லஷர் ஆர் யூஸ்வலி மெட்டல்ஸ். அப்போ எந்த மாதிரி பொருட்கள் அந்த பலன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா மெட்டல்ஸ். ஓகே, மெட்டல்ஸ் அப்படின்னா உலோக
லோகங்களால் ஆன பொருட்கள் எல்லாமே என்ன இருக்கும், பல பலன்னு இருக்கும், லஷஸ் அப்பியரன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இன்க்ளூட் அயன், காப்பர், ஜொலிக்கும்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ எதெல்லாம் சொல்லலாம், மெட்டல்ஸ் லைக் இன்க்ளூட் என்னன்னு சொல்லுவோம், அயன் சொல்லலாம், காப்பர் சொல்லலாம், ஜிங்க்கு, அலுமினியம், கோல்டு. நமக்கே தெரியும் ஆல் மெட்டல்ஸ் ஆர் என்னன்னு சொல்லுவோம், லஷ்ரஸ் எக்ஸப்ட் ஃபியூ அப்படின்னு சொல்லலாம். இப்போ புதுசாக ஒரு போய் கோல்டு வாங்க போனோம்னா, ஒரு சில்வர் ஆர்டிக்கல் வெள்ளி வாங்க போனோம்னா அது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எப்படி இருக்கும், ஜொலிக்கும். அதே மாதிரி அயன் இரும்பு கூட என்ன இருக்கும், அது நல்லா ஆரம்பத்தில் இரும்பு என்ன இருக்கும், துரு பிடிக்காததுக்கு முன்னாடி அந்த மெட்டல் என்ன இருக்கும், நமக்கு ஷைனியாக தான் இருக்கும். காப்பரும் அதே மாதிரி தான், ஜிங்க் அதே மாதிரி தான், அலுமினியம், கோல்டு, இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல் இன்க்ளூட். ஹவவர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல் இன்க்ளூட் அயன், காப்பர், ஜிங்க், அலுமினியம், கோல்டு. ஹவவர் சம் மெட்டல்ஸ் மே லூஸ் their luster and start to look dull or non-lustrous due to that effect of air and moisture on them. இப்போ புதுசாக நம்ம ஜுவல் எடுத்து போடுறோம், அது என்னவா இருக்குது, நல்ல ஷைனிங்காக இருக்குது. நாள் ஆக ஆக என்ன ஆகும், அது மேலே தண்ணியோ காற்றோ படும்போது அது ரியாக்ட் ஆகாது. ஆனால் அதோட அப்பியரன்ஸ் பார்த்தோம்னா என்னவா இருக்கும், நம்மளுக்கு டல் கலராக மாறிடும். பழைய ஜுவல்ஸும் புது ஜுவல்ஸும் பார்த்தோம்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். அப்போ டியூ டு தட் எஃபெக்ட் ஆஃப் ஹேர் அண்ட் மாய்ஸ்சர் ஆன் தேம். ஆஸ் அ ரிசல்ட் வி ஆஃபன் நோட்டிசபிள் த லஷர் ஒன்லி ஆன் ஃப்ரெஷ்லி கட் சர்ஃபேஸ். இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அது என்னவாக இருக்கும், நல்ல ஷைனியாக இருக்குது. நான் லஷ்ரஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் தோஸ் தட் டு நாட் ஹாவ் ஏ ஷைனி சர்ஃபேஸ். நான் லஷ்ரஸ்னால் என்ன, அந்த பளபளப்பு இல்லாத பொருட்கள் என்னவாக இருக்கும், அதோட டல் ஷைன், டு நாட் ஹாவ் ஏ, அதுக்கு என்னவாக இருக்குது, ஷைனி சர்ஃபேஸ் இருக்காது. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் லஷ்ரஸ் மெட்டீரியல்ஸ் எதால், அந்த பேப்பர், வுட்டு, ரப்பர், ஜூட், இதெல்லாம் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட் கோஸ் ஆன் ஓல்ட் சேயிங். ஓகே, முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்னு சொல்லலாம். நாட் ஆல் த மெட்டீரியல்ஸ் தட் ஷைன் ஆன் மெட்டல். ஓகே, எல்லா விதமான மெட்டலும் என்ன ஆகாது, நாட் ஆல் த மெட்டீரியல்ஸ் தட் ஷைன் ஆன் மெட்டல்ஸ். ஓகே, எல்லா பொருட்களும் மெட்டல் மாதிரி என்ன ஆகாது, ஷைன் ஆகாது. சர்ஃபேசஸ் ஆஃப் சம் மெட்டீரியல்ஸ் ஆர் மேடு ஷைனி பை பாலிஷிங் ஆர் கோட்டிங் தெம் விதின் த லேயர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக். இப்போ என்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் மேலே கூட என்ன மெட்டல் கோட்டிங் கொடுத்துட்றாங்க. அப்போ நம்மளுக்கு மெட்டலாக இல்லை அது பிளாஸ்டிக்கான்றது கூட நமக்கு தெரியாது. அதால் எல்லா மெட்டலுமே ஷைனி சர்ஃபேஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்ட், மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. கோஸ் அண்ட் ஓல்டு சேயிங் நாட் ஆல் த மெட்டீரியல்ஸ் தட் ஷைன் ஆர் மெட்டல்ஸ். ஓகே, எல்லாம் மின்றது எல்லாமே மெட்டல் கிடையாது. Surfacing of some materials are made by shiny polishing or coating them within the layers of plastics, wax or any other material which makes them look shiny. These materials may not be metal. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம், மெட்டல் இல்லை அப்படின்னு சொல்லலாம். which materials are hard. next, எந்த மாதிரி மெட்டீரியல் கடினமானது. when you press different objects or materials with your hands, some of them like stones may be hard to compress. okay, just சில பொருட்களை எடுத்து நம்ம கையால் வச்சு அழுத்தி பார்த்தோம்னா என்னவா இருக்கும், அது ரொம்ப கடினமாக இருக்கும். எதுலான்னு சொன்னால் ஸ்டோன்ஸ் மேபி ஹார்ட் டு கம்ப்ரஸ். கல் வச்சு கையில் அழுத்தி பார்த்தோம்னா இட்ஸ் என்ன பண்ண நம்மளால் அழுத்த முடியாது. while others like an eraser can be easily compressed. ஓகே, எரேசர்ன்றது ரப்பர்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ அதை வச்சு ஜஸ்ட் ஸ்பாஞ்சோ இல்லை எரேசரை வச்சு கம்ப்ரஸ் பண்ணால் ஈஸியாக என்ன ஆகிடும், அது கம்ப்ரஸ் ஆகும். டேக் ஏ மெட்டல் கீ அண்ட் யூஸ் இட் டு ஸ்க்ராச் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏ பீஸ் ஆஃப் wood, அலுமினியம், ஸ்டோன், அயன், கேண்டில். சில பொருட்களை எடுத்துக்க சொல்கிறாங்க. ஒரு மெட்டல் கீயை வச்சு அது மேலே வச்சு ஸ்க்ராச் பண்ண சொல்லியிருக்காங்க. எது இதெல்லாம், வுட்டு, அலுமினியம், ஸ்டோனு, அயனு, கேண்டில், chalk and any other materials or objects. Can some materials be scratched more easily than others? சில மெட்டீரியல்ஸ் என்ன ஈஸியாக ஸ்க்ராச் ஆகும். அப்போ மெட்டீரியல்ஸ் which can be compressed or scratched easily or soft. அப்போ எந்த மாதிரி மெட்டீரியல் சாஃப்ட் அப்படின்றத இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ எதெல்லாம் ஈஸியாக கம்ப்ரஸ் ஆகிறதும் அதே மாதிரி ஈஸியாக ஸ்க்ராச் ஆகிறது. ஸ்க்ராச்ன்றது நான் அந்த கீரல் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்க்ராச்சு. அப்போ மெட்டீரியல்ஸ் which can be compressed or scratched easily are called என்ன மெட்டீரியல்ஸ், சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி அதர் மெட்டீரியல்ஸ் which are difficult to compress. சில மெட்டீரியல்ஸ் என்ன பண்ண முடியாது, கம்ப்ரஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ராச்சும் ஆகாது. அப்போ அதை என்னன்னு சொல்ல நம்ம ஹார்ட் மெட்டீரியல்ஸ். however these properties are relative in nature. for example, rubber is harder than sponge but softer than iron. மூணு பொருள் எடுத்துக்கிறோம், ரப்பர், ஸ்பாஞ்சு, அயன். அப்போ எது வந்துன்னு சொல்லுவோம், இப்போ ரப்பர் அப்படின்னு எடுத்துக்கணும்னா அது ஸ்பாஞ்சு ரப்பர் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ரப்பர் என்னன்னு சொல்லுவோம், ஹார்டர். எது வரும், ஸ்பாஞ்சை கம்பேர் பண்ணும்போது அது ஹார்டர்னு சொல்லலாம். ஆனால் அயனையும் ரப்பரையும் கம்பேர் பண்ணும்போது அது என்னன்னு சொல்லுவோம், ரப்பர் இஸ் சாஃப்டர் தேன் அயன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட், ஆக்டிவிட்டி 6.5. let us observe. Hold the objects given in table 6.3 with your friends. Feel whether the objects are hard or soft. Find out the materials they are made up of. Enter your observation. ஓகே, வித் யுவர் ஹேண்ட்ஸ் சில பொருட்களை வச்சு ஜஸ்ட் என்ன பண்ணோம், ஹார்டாக சாஃப்டாக அப்படின்றது உன் கையை வச்சு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பாரு. அப்போ எந்த மெட்டீரியல்ஸ்லாம் ஹார்டு, எந்த மெட்டீரியல்ஸ்லாம் சாஃப்ட் அப்படின்னு ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. அது எதால் ஆனது அப்படின்றத பற்றியும் கொடுத்துருக்காங்க.
ஹார்ட் ஆர் சாஃப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மெட்டீரியல்ஸ் தே ஆர் மேட் அப் ஆஃப். இப்போ பிரிக் அப்படின்னா செங்கல்னு சொல்லலாம். அப்போ அது நமக்கே தெரியும் ஹார்டாக இருக்கும். அது எதால் ஆனது, எங்கே வச்சு பண்ணுறாங்க அந்த மெட்டீரியல்? கிளே, மண் வச்சு அந்த கல்லை செய்கிறாங்க. அப்போ பேக்டு கிளே அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ பிரிக், ஹார்ட், பேக்டு கிளே. நெக்ஸ்ட் இப்போ வாட்டர் பாட்டில்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன இருக்கும்? மெட்டல் வாட்டர் பாட்டில் என்ன இருக்கும்? ஹார்டாக இருக்கும். பிளாஸ்டிக் என்ன இருக்கும்? கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்போ அதை ஹார்ட் பார் சாஃப்ட் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் என்னென்னு சொல்லலாம். மெட்டல்னா ஹார்டாக இருக்கும், பிளாஸ்டிக்னா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பில்லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கே தெரியும் என்ன இருக்கும்? சாஃப்ட். அது எதாலானது? காட்டன். டம்ளர்னு எடுத்துக்கிட்டால் ஹார்ட். எதாலானது? மெட்டல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எழுதலாம். நெக்ஸ்ட் டேபிள் எடுத்துக்கிட்டால் அது என்னென்னு சொல்லலாம்? ஹார்ட், உட்டாலானது. ஸ்வெட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சாஃப்ட். அதேன்னு சொல்லலாம் உள்ளாலானது. கம்பேர் யுவர் அப்சர்வேஷன் வித் அப்சர்வேஷன்ஸ் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கஸ். ஓகே, நீ எழுதுனது எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும். யூ ஹவ் லேர்ன் தட் மெட்டீரியல்ஸ் கேன் பி ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் லெஷர், ஹார்ட்னஸ், சாஃப்ட்னஸ் அண்ட் கலர். ஓகே, இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் எதாலானது? லெஷர், ஹார்ட்னஸ், சாஃப்ட்னஸ் அண்ட் கலர். கேன் யூ திங்க் ஆஃப் எனி அதர் ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் ஷோன் பை மெட்டீரியல்ஸ்? இதை தவிர்த்து வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படின்றத கண்டுபிடி. லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் இட் ஃபர்தர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் 6.3.3 எக்ஸ்ப்ளோர் மெட்டீரியல்ஸ் த்ரூ ஒன் கேன் see and cannot see. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல். சில விதமான பொருட்களை பார்க்க முடியும், சிலது பார்க்க முடியாது. அப்போ அது எந்த மாதிரி மெட்டீரியல் அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. குலான், சீதா அண்ட் சாரா ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ். குலானோ, சீதா, சாரா 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு எங்கே விளையாடிட்டு இருக்காங்க? ஹைட் அண்ட் சீக்கு அவங்க வீட்டாண்ட விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காங்க. குலான் ஹைட்ஸ் பிஹைண்ட் எ வால், சீதா ஹைட்ஸ் பிஹைண்ட் எ பிக் ட்ரீ இன் த கார்டன், while Sarah hides behind the frosted glass door. Sheeta's younger brother can see all of this happening through a glass window of his house. குலான் எங்கன்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி, ஒரு சுவருக்கு பின்னாடி. ஓகே, ஒரு சுவருக்கு பின்னாடி அவன் ஒளிஞ்சிட்டு இருக்கான். சீதா எங்கே இருக்கான்னா ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கா கார்டனில். சாரா எங்கே இருக்கான்னா ஒரு ஃப்ராஸ்டட் கிளாஸ். ஓகே, ஃப்ராஸ்டட் கிளாஸ்னால் என்ன இருக்கும்? ஜஸ்ட்டு கொஞ்சம் பாதி தெரியும், பாதி தெரியாது. அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? டிரான்ஸ்லூசன்ட்னு சொல்லுவோம். அதுதான் ஃப்ராஸ்டட் கிளாஸ் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா. ஓகே, அதே மாதிரி சீதாவோட எங்கள் பிரதர் எங்கே இருக்கான்னா இன்னும் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீட்டோட ஜன்னல் வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். The materials through which things can be seen clearly are called transparent. ஓகே, எந்த மெட்டீரியல்ஸ் மூலமாக திங்ஸை நம்ம நல்லா பார்க்க முடியுமோ அந்த பொருட்களுக்கு பேர் டிரான்ஸ்பரண்ட். அப்போ எதுன்னு சொல்லலாம்? கிளாஸ், வாட்டர், ஏர், செலஃபன் பேப்பர் எக்ஸெட்ரா ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். அப்போ டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா எந்த மெட்டீரியல் மூலமாக பொருட்களை நம்மளால் ஈஸியாக தெளிவாக பார்க்க முடியுமோ அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட். த மெட்டீரியல்ஸ் த்ரூ திங்ஸ் which can be seen clearly are called transparent. எக்ஸாம்பிள்ஸ் எதுனா? கிளாஸ், வாட்டர், ஏர், செலஃபன் பேப்பர் எக்ஸெட்ரா அப்படின்னு எழுதலாம். Why did Gulan, Sheeta and Sarah choose their places to hide? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குலான், சீதா, சாரா 3 பேரும் ஹைட் பண்ணியிருக்காங்க, ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க ஏன் அந்த பிளேஸை சூஸ் பண்ணாங்க? Do you think it would be possible for Sheeta's brother to see her and her friends through the closed wooden window of the house? There are many materials through which you are not able to see at all. அவங்கள கண்டுபிடிக்க முடியாது, அதால் அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது, அவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? மரத்துக்கு பின்னாடியும் சுவருக்கு பின்னாடியும் ஒளிஞ்சிட்ருக்காங்க. அப்போ these are many materials through which they are not able to see at all. These materials are called opaque. அப்போ இந்த மெட்டீரியல்ஸ்க்கு பேர் தான். ஓகே, எந்த பொருட்கள் மூலமாக நம்ம ஈஸியாக பார்க்க முடியாதோ அந்த பொருட்களுக்கு தான் என்னென்னு சொல்லலாம்? நம்ம opaque. எதுன்னு சொல்லலாம்? wood, cardboard and metals are examples of என்னன்னு சொல்லலாம்? opaque materials. Next, the materials through which objects can be seen but not clearly. நெக்ஸ்ட் சில விதமான பொருட்களை எடுத்துக்கிட்டோம்னா சில விதமான பொருட்களின் மூலமாக பார்க்க முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாது? நாட் கிளியரி, தெளிவாக பார்க்க முடியாது. அப்போ அதை தான் என்னென்னு சொல்லணுமோ? டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பட்டர் பேப்பர், ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஆர் எக்ஸாம்பிள் விண்டோ கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோ கிளாஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பின்னாடி யாரோ விண்டோ கிளாஸோ டோர் கிளாஸோ ஃப்ராஸ்டட் கிளாஸ் அப்படின்னா பின்னாடி ஒரு உருவம் தெரியும், ஆனால் அது யாருன்னு தெரியாது. அதுதான் என்னென்னு சொல்லுவோம்? ஃப்ராஸ்டட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பட்டர் பேப்பர், கிளாஸ், அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அது என்னென்னு சொல்லணும்? நம்ம டிரான்ஸ்லூசன்ட் மெட்டீரியல்ஸ். அப்போ மெட்டீரியல்ஸ் ஆர் கிளாசிஃபைடு. பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடாத பொருட்கள் 3 விதமாக இருக்குது. ஒன் இஸ் டிரான்ஸ்பரண்ட், நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிரான்ஸ்லூசன்ட், தேர்ட் ஒன் இஸ் opaque. டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா த மெட்டீரியல்ஸ் த்ரூ which things can be seen clearly. அது என்னன்னு சொல்லணும்? நம்ம டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்லூசன்ட்னா the translucent அப்படின்னு பார்க்கும்போது the materials through which can translucent அப்படின்னு பார்த்தோம்னா the materials through which objects can be seen but not clearly are called translucent. opaque அப்படின்னா materials through which you are not able to see at all அப்படின்னு சொன்னோம்னா என்னென்னு சொல்லலாம்? opaque.
அப்போ 3 விதமாக வகைப்படுத்தலாம். ஐடென்டிஃபை அண்ட் லேபிள் த நேச்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ்டு பை குலான், சீதா, சாரா அண்ட் ஷீதாஸ் பிரதர். ஓகே, 4 பேர் விளையாடுறாங்க இல்லையா, குலான் ஏ, சீதா பி, சாரா சி அண்ட் ஷீதாஸ் பிரதர் டி. அதுக்கு கீழே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். ஓகே, அதோட நேச்சர் என்ன, அந்த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸோட நேச்சர் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏ அப்படின்னா குலான் எங்கே ஒளிஞ்சிட்ருக்கான்னா, குலான் ஹைட்ஸ் பிஹைண்ட் த வால் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கான். எதுக்காக, வால்ன்றது என்னன்னு சொன்னாங்க, ஒபாக்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஷீதா ஹைட்ஸ் பிஹைண்ட் ட்ரீ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா. அப்போ ட்ரீன்றது இங்கே என்னன்னு சொல்லுவோம், ஒபாக். நெக்ஸ்ட்டு சாரா எங்கே ஒளிஞ்சிட்ருக்கான்னா, ஹைட்ஸ் பிஹைண்ட் ஃப்ராஸ்டட் கிளாஸ். ஓகே, அந்த டோர், ஓகே, அந்த கதவோட டோர் பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கா. அப்போ இங்கே ஃப்ராஸ்டட் கிளாஸ் அப்படின்றது என்னென்னா டிரான்ஸ்லூசன்ட். நெக்ஸ்ட்டு ஷீதாஸ் பிரதர் லுக்கிங் த்ரூ இஸ் கிளாஸ் விண்டோ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே கிளாஸ் விண்டோ அப்படின்றது என்னென்னா டிரான்ஸ்பரண்ட். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 6.6 லேட்டஸ்ட் கிளாஸிஃபை த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் ஆர் ஓபாக். நெக்ஸ்ட் சில பொருட்களை கொடுத்துருக்காங்க, அதை நம்மளாவே வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. எது டிரான்ஸ்பரண்ட், எது டிரான்ஸ்லூசன்ட். ஃபஸ்ட்டு கிளாஸ் டம்ளர் இஸ் டிரான்ஸ்பரண்ட், பட்டர் பேப்பர் டிரான்ஸ்லூசன்ட், எரேசர் ஓபாக், ஃப்ராஸ்டட் கிளாஸ் டிரான்ஸ்லூசன்ட், உடன் போர்ட் ஓபாக் அண்ட் விண்டோ கிளாஸ் என்னென்னு சொல்லணும், நம்ம டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இஸ் வாட்டர் டிரான்ஸ்பரண்ட், கேன் இட் பி மேட் ஒபாக். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் நம்மளே கேட்டிருக்காங்க, வாட்டர்ன்றது டிரான்ஸ்பரண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அது மூலமாக பார்க்க முடியுமா, வாட்டர் மூலமாக பொருட்களை நம்மளால் பார்க்க முடியுமா. கேன் இட் பி மேட் ஒபாக், அது ஒபாக்காக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வாட்டர் எஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர். இஸ் வாட்டர் டிரான்ஸ்பரண்ட், கேன் இட் பி மேட் ஒபாக் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு ஆன்சர் வாட்டர் இஸ் டிரான்ஸ்பரண்ட் when it mixed with sand and mud it can be opaque. ஓகேவாம்மா, வாட்டர்ன்றது ஒரு டிரான்ஸ்பரண்ட் லிக்விட் தான். ஆனால் அது கூட கொஞ்சம் மண்ணையும் கொஞ்சம் என்னென்னு சொல்லுவோம், மணலையும் சேர்த்தோம்னா அது என்ன மாற்றலாம், நம்ம ஈஸியாக ஒபாக்காக மாற்றலாம் அப்படின்றது ஆன்சர் எழுதலாம். நெக்ஸ்ட் டேபிள் 6.4 கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட், ஒபாக். 3 விதமாக நம்மள எக்ஸாம்பிள்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளே டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னா கிளாஸ் டம்ளர், விண்டோ கிளாஸ் இதெல்லாம் எழுதலாம் டிரான்ஸ்பரண்ட். டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னா பட்டர் பேப்பர், ஃப்ராஸ்டட் கிளாஸ். ஒபாக் அப்படின்னு பார்க்கும்போது எரேசர், உடன் போர்ட் இதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எழுதலாம். நெக்ஸ்ட்டு 6.3.4 வாட் இஸ் சால்யுபிள் இன் வாட்டர், வாட் இஸ் நாட். எதெல்லாம் தண்ணியில் கரையும், சால்யுபிள் அப்படின்னா கரையக்கூடிய பண்பை தான் சால்யுபிள்னு சொல்லலாம். எதெல்லாம் கரையாது. குலான் வாஸ் ஸ்வெட்டிங் when he came home after playing in the evening. குலான் வந்து நல்லா சாயந்தரத்தில் நல்லா கிரவுண்டில் விளையாடிட்டு வரும்போது அவன் உடம்பு ஃபுல்லாக என்ன இருக்குது, வேர்வை ஸ்வெட் ஆகிருக்கு. அவன் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ஃபுல்லாக டயர்டாக இருக்குது, உடம்பு ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிருக்கு. he was feeling tired and thirsty. அவனுக்கு எப்படி இருக்குது, டயர்டாக இருக்குது, அதே மாதிரி தாகமாக இருக்குது. thirstyனா என்னன்னு சொல்லுவோம், தாகமாக இருக்குது. குலான்ஸ் mother mixed a spoonful of sugar, a pinch of salt and some lemon juice in a glass of water and offered him shikanji lemonade to drink. உடனே பையன் டயர்டாக இருக்கிறத பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சுகர் எடுத்துக்கிறாங்க, கொஞ்சோண்டு சால்ட் எடுத்துக்கிறாங்க, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கிட்டு இந்த 3த்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அவனுக்கு கொடுக்குறாங்க. குலான் noticed while his mother was mixing sugar and salt in water, the salt and the sugar disappeared after a while. அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னு. தண்ணி எடுத்துக்கிறாங்க, அதில் சுகர் போடுறாங்க, சால்ட் போடும்போது என்ன இருக்குது, அந்த சுகரும் சால்ட்டும் என்ன ஆகிடுது, டிஸப்பியர் மறைஞ்சிடுது. Let us try simple activity to explore how different materials behave when we mix them in water. அதுக்கப்புறம் நம்மளே வாட்ச் பண்ண சொல்லி ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் தண்ணியில் கரையும் கரையாது அப்படின்றத பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 6.7 let us explore. Collect small amounts of sugar, salt, chalk powder, sand powder and sawdust. சில விதமான பொருட்களை கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுனா சுகர், சால்ட், chalk powder, sand and sawdust. Take 5 glass tumblers and fill them about 2/3 with water. ஓகே, 5 glass tumbler எடுத்துக்கணும். அதில் வந்து 2/3 என்ன பண்ணுறாங்க, வாட்டர் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. Put a teaspoon full of sugar in the first glass tumbler, salt in the second one, chalk powder in the third one, sand in the fourth and sawdust in the fifth glass tumbler. இப்போ put a spoonful of sugar in the first glass tumbler. ஃபஸ்ட்டில் என்ன ஆட் பண்ண சொல்லுவாங்க, சுகர் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டில் சால்ட்டு, நெக்ஸ்ட்டு சாக் பவுடர் தேர்டில், ஃபோர்த்தில் சாண்டு, ஃபிஃப்த்தில் சாடஸ்ட்டு. ஓகே, 5த்துலேயும் டம்ளரில் தண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்க. அந்த தண்ணியில் இந்த 5 திங்ஸை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் ஸ்டிரிங் சாடஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்னா நம்ம மரத்தூள், அதை தான் என்னென்னு சொல்லுவோம் சாடஸ்ட். சாண்டு நம்மளுக்கே தெரியும் மணல். சாடஸ்ட் எதில் இருக்குன்னா அந்த சாக்பீஸ் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுவில் அந்த சாடஸ்ட்டுக்கு நடுவில் தான் அதை என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சாக் பீஸை வச்சுருப்பாங்க, அதுதான் சாடஸ்ட்னு சொல்லலாம். ஓகே, மரத்தூள். ஆன் ஸ்டிரிங் ப்ரெடிக்ட் வாட் வில் ஹேப்பன் இன் ஈச் கேஸ். ஓகே, எல்லாத்தையும் வச்சு கலக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீ
நோட் பண்ணு. யூஸ் எ ஸ்பூன் அண்ட் stir it well the contents of each glass tumbler. Wait for a minute and watch what happens. கொஞ்ச நேரம் பொறுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் செட்டில் ஆகிற பிறகு பார்த்தோம்னா ரைட் ஆன் யுவர் அப்சர்வேஷன். ஓகே, நீ என்ன இதில் பண்ண அப்படி இது என்ன பண்ணியிருக்க அப்படின்றத பற்றி, நீ என்ன வாட்ச் பண்ணுறதை பற்றி கவனித்து எழுத சொல்லியிருக்காங்க. மிக்சிங் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இன் வாட்டர். ஓகே, ஒரு டேப்லெட் காலம் இருக்குது. மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுகர், சால்ட், சாக் பவுடர், சாண்டு, சாடஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ப்ரெடிக்ஷன். ஓகே, நீ என்ன எதிர்பார்க்குற. ஓகே, ப்ரெடிக்ஷன்னா உன்னோட கணிப்பு என்ன, அடுத்து நீ என்ன வாட்ச் பண்ண, அப்சர்வ் பண்ண அப்படின்றத எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ சுகர் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு சொல்லணும், வில் டிஸப்பியர் இன் வாட்டர். எனக்கு தெரியும் சுகர் என்ன, அது எங்கள் அம்மா எனக்கு லெமனேட் பண்ணி கொடுத்தாங்க, அதால் எனக்கு தெரியும் சுகர் என்ன ஆகும், வில் டிஸப்பியர் இன் வாட்டர் நான் நினைக்கிறேன். ஓகே, ப்ரெடிக்ஷன்னா கணிப்பு. ஓகே, அப்போ சுகர் வில் டிஸப்பியர் இன் வாட்டர். அப்போ அப்சர்வேஷன் என்ன ஆகும், டிஸப்பியர் இன் வாட்டர், இட் இஸ் சால்யபிள்ன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் சால்ட் என்ன ஆகும், வில் டிஸப்பியர் இன் வாட்டர். அதுவும் என்ன ஆகும், தண்ணியில் காணாமல் போயிடும். அப்போ இது என்னன்னு சொன்னோம், டிஸப்பியர் இன் வாட்டர், சால்யபிள். நெக்ஸ்ட் சாக் பவுடர் என்ன ஆகுது, வில் நாட் டிஸப்பியர் இன் வாட்டர். அது என்ன ஆகுது, தண்ணியில் கரையாது. அப்போ இது என்னன்னு சொல்லணும், டஸ் நாட் டிஸப்பியர் இன் வாட்டர், இன்சால்யபிள் அப்படின்னு எழுதலாம். சாண்ட் அப்படின்னு சொல்லும்போது வில் நாட் டிஸப்பியர் இன் வாட்டர். இது என்னன்னு சொல்லணும், டஸ் நாட் டிஸப்பியர் இன் வாட்டர், இன்சால்யபிள். சாடஸ்ட் த சேம். என்னன்னு சொல்லணும், வில் நாட் டிஸப்பியர் இன் வாட்டர். இங்கே என்னன்னு சொல்லணும், டஸ் நாட் டிஸப்பியர் இன் வாட்டர். இது என்னன்னு சொல்லணும், இன்சால்யபிள் அப்படின்றத எழுதலாம். அப்போ சுகர் சால்யபிள், சால்ட் சால்யபிள், சாக் பவுடர் இன்சால்யபிள், சாண்டு இன்சால்யபிள், சாடஸ்ட் இன்சால்யபிள் அப்படின்ற ஆன்சரை நம்ம எழுதலாம். You might have noticed that some materials completely disappear when mixed with water. சில மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும், தண்ணியில் போட்ட உடனே ஈஸியாக என்ன ஆகிடும், கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி கரைஞ்சிடும். We say these materials dissolved in water, or in other words they are soluble in water. இந்த பொருட்கள்லாம் நம்ம என்னென்னு சொன்னோம், தண்ணியில் கரையக்கூடிய பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். Some materials do not mix with water and do not disappear even after we stir for a long time. சில மெட்டீரியல்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கலக்கிட்டே இருந்தால் கூட அது என்ன ஆகாது, டிஸப்பியர் ஆகாது. அப்போ இந்த மெட்டீரியல்ஸ்க்கு பேர் தான் இன்சால்யபிள் இன் வாட்டர், தண்ணியில் கரையாத பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். சால்யபிள் இன் வாட்டர், சால்யபிள்னா கரையக்கூடியது, இன்சால்யபிள்னா கரையாத பொருட்கள்னு சொல்லலாம். வாட்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் அவர் பாடி பிகாஸ் இட் கேன் டிசால்வ் ஏ லார்ஜ் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி வாட்டர். ஓகே, இப்போ நம்ம ஏன் வாட்டரில் கரைத்திறனை வந்து வாட்டரை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா, வாட்டர்ன்றது இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபங்க்ஷனிங் நம்ம உடம்புக்கே. ஓகே, நம்ம உடம்பை இயக்கிறதுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு தண்ணி மிக முக்கியமாக ஒன்றா இருக்குது. பிகாஸ் அது என்ன பண்ணுதுன்னா, இட் கேன் டிசால்வ் எ லார்ஜ் மெட்டீரியல். சில விதமான பொருட்கள், நிறைய விதமான பொருட்கள் அது என்ன பண்ணுது, டிசால்வ் பண்ணுது. அதால் வாட்டர் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஃபங்க்ஷனிங் ஆஃப் அ பாடி பிகாஸ் இட் கேன் டிசால்வ் எ லார்ஜ் நம்பர் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அதில் ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஒன்று சால்யபிள் இன் வாட்டர், சால்யபிள் மெட்டீரியல் இன் வாட்டர். இதில் இன்சால்யபிள் மெட்டீரியல் இன் வாட்டர். ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஆயில் இஸ் ஆல்சோ இன்சால்யபிள் இன் வாட்டர். ஆயிலை தண்ணியில் கரைக்கும் போது என்ன ஆகுது, அது என்ன ஆகுது, இட் டஸ் நாட் டிசால்வ் ஆகாது. இன்ஸ்டன்ட் இட் ஃபார்ம்ஸ் 2 லேயர்ஸ். மேலே என்ன இருக்கும், ஆயில் லேயர் இருக்கும், கீழே வாட்டர் லேயர் இருக்கும். நெக்ஸ்ட், டஸ் எவ்ரிதிங் புட் இன் வாட்டர் டிஸப்பியர். ஓகே, தண்ணியில் போடக்கூடிய எல்லா பொருளுமே கரையுதா, எல்லாமே வந்து என்ன ஆகிடுது, டிஸப்பியர் ஆகிடுதா, காணாமல் போயிடுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுதான், நோ, எவ்ரிதிங் புட் இன் வாட்டர் வில் நாட் டிஸப்பியர். இப்போ தான் நம்ம ஆக்டிவிட்டி மூலமாக பார்த்தோம். என்னது இது, சாடஸ்ட்டு, அதே மாதிரி சாண்டு, இன்னொன்று என்ன இருக்குது, ஆயில். ஓகே, இதெல்லாம் என்ன ஆகாது, தண்ணியில் கரையாது. அதால் எவ்ரிதிங் என்ன ஆகுது, தண்ணியில் போட்ட உடனே கரையாது அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு, மேக் யுவர் ஓன் ஓஆர்எஸ். ஓஆர்எஸ் அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். மேக் யுவர் ஓன் ஓஆர்எஸ், நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர். ஓஆர்எஸ் எதுக்கு நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் ஸ்டொமக் அப்செட் ஆச்சுன்னா, ஓகே, ஸ்டொமக் நம்மளுக்கு அப்செட் ஆச்சுன்னா நம்ம பாடியில் இருக்கிற லூஸ் மோஷன் மூலமாக நம்ம பாடியில் இருக்கிற வாட்டர் எல்லாமே என்ன ஆகிடும், வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நம்ம பாடியில் குறைஞ்சிடும். அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக கொடுக்கறது தான் என்னென்னு சொல்லலாம், ஓரல் ரீஹைட்ரேஷன். ஹைட்ரேஷன்னா நீரேற்றம், ரீஹைட்ரேஷன்னா நீரேற்றம் உடம்புலேருந்து காணாமல் போகிறது தான் என்னென்னு சொல்லணும், நம்ம ரீஹைட்ரேஷன் சொல்லலாம். ஸோ ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் இஸ் யூஸ்டு டு ட்ரீட் ரீஹைட்ரேட்டிங் ஆர் டயரியா ஆர் எனி அதர் இல்னஸ். ஓகே, ஓரல் ரீஹைட்ரேஷன், ORS, oral rehydration solution is used to treat dehydration due to diarrhea or any other illness. ஓகே, அப்போ ரீஹைட்ரேஷன் எதுக்காக வருது அப்படின்னா, டீஹைட்ரேஷன் எதுக்காக வருதுன்னா, டியூ டு டயரியா ஆர் எனி அதர் இல்னஸ்.
These ready-made ORS packets are available in primary health centers and also in market. இந்த ரெடிமேட் பேக்கெட்ஸ்லாம் எங்கே கிடைக்குது நம்மளுக்கு? ஹெல்த் சென்டர். ஓகே, நிறைய ஊரில் என்ன இருக்கும்? பிரைமரி ஆரம்ப சுகாதார நிலையம்னு போட்டிருப்பாங்க, அங்கே இருக்கும். இல்லை மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. ஈச் பேக்கெட் இஸ் dissolved in a liter of water. அது மாதிரி வாங்கிட்டு வந்து அதை என்ன பண்ணுறோம்? 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி நம்ம குடிக்கலாம். If these are not available, ORS can be prepared at home by mixing 6 teaspoons of sugar and half a teaspoon of common salt in 1 liter of boiled and cooled water. இப்போ நைட்டில் இப்போ சப்போஸ் ஒரு 12 o'clock உனக்கு இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும்னா கடைக்கு போக முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி டைமில் நம்மளாவே ஓஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஓகே, ஒரு 6 teaspoon ஆஃப் சுகர் எடுத்துக்கணும். அதே மாதிரி 1/2 teaspoon ஆஃப் காமன் சால்ட் எடுத்துக்கிறோம். அது என்ன பண்ணுறோம்? ஒரு பாயில்டு வாட்டர்லையோ 1 liter ஆஃப் பாயில்டு வாட்டர்லையோ இல்லை கோல்டு வாட்டர்லையோ மிக்ஸ் பண்ணோம்னா அதுதான் என்னது? ஓஆர்எஸ், oral rehydration solution. So liquids like oil, vinegar and honey dissolve in water. Explore. ஓகே, நமக்கே தெரியும் ஆயில் என்ன ஆகாது? டிசால்வ் ஆகாது. வினிகர் ஈஸிலி டிசால்வ் ஆகும். ஹனி என்ன ஆகும்? ஈஸிலி டிசால்வ் ஆகும் வாட்டரில். அப்போ டூ லிக்விட்ஸ் லைக் ஆயில், வினிகர் அண்ட் ஹனி டிசால்வ் இன் வாட்டர் எக்ஸ்ப்ளோர்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, வாட் அபவுட் த கேஸஸ் ப்ரெசன்ட் இன் வாட்டர்? ஓகே, தண்ணியில் இருக்கக்கூடிய என்னது? கேஸஸ், வாயுக்கள் என்னாச்சு? ஓகே, சில வாயுக்கள் கேஸஸ்லாம் என்ன இருக்குது? வாட்டரில் மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ இதை பற்றி என்ன நினைக்கிறோம்? Some liquids get completely mixed with water, some do not mix with water and form a separate layer when left undisturbed for some time. சில பொருட்கள் என்ன ஆகும்? சில லிக்விட்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம்? லிக்விட்ஸ்னால் என்ன? வாட்டர் மாதிரி இருக்கிற பொருட்களை தான் என்னென்னு சொல்லுவோம்? நம்ம லிக்விடுன்னு சொல்லுவோம். அப்போ சம் லிக்விட்ஸ் கெட் கம்ப்ளீட்லி மிக்ஸ் வித் வாட்டர். சில லிக்விட் என்ன ஆகும்? தண்ணியில் நல்லா கரைஞ்சிடும். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? மில்க் எடுத்துக்கிறோம். மில்கில் தண்ணியில் ஊற்றினா என்ன ஆகும்? ஈஸியாக கரையும். ஹனி எடுத்துக்கிட்டோம்னா ஈஸியாக கரையும். வினிகர் ஈஸிலி கரையும். அப்போ சம் லிக்விட் கெட் கம்ப்ளீட்லி மிக்ஸ் வித் வாட்டர், சம் டூ நாட் மிக்ஸ் வித் வாட்டர். இப்போ ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகுது? தண்ணியில் கரையாது. இன்ஸ்டட் இது என்ன பண்ணும்? ஒரு செப்பரேட் லேயராக ஃபார்ம் பண்ணும். ஓகே, சிமிலர்லி சம் கேஸஸ் ஆர் சால்யூபிள் இன் வாட்டர். அதே மாதிரி சில விதமான கேஸ் என்ன ஆகும்? தண்ணி கூட கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணியில் சால்யூபிள் ஆகும். அப்போ அது எதுன்னா வேறஸ் அதர்ஸ் ஆர் நாட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன்றது என்ன ஆகும்? தண்ணியில் டிசால்வ் ஆகியிருக்கிறதால தான் என்ன ஆகுது? அக்வாட்டிக் அனிமல்ஸ் லைக் ஃபிஷ்லாம் இருக்குது, ஃபிஷ்ஷு, டால்பின் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது தேவையான ஆக்சிஜனை எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? இப்போ மனுஷங்க நம்ம ஏர்லேருந்து எடுத்துக்கிறோம் ஆக்சிஜன். அப்போ அந்த அக்வாட்டிக் ஸ்பீசிஸ் கடலுக்கு அடியில், தண்ணிக்கு அடியில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் அதுக்கு ஆக்சிஜன் எங்கேருந்து தேவைப்படும்னா அந்த தண்ணியில் இருக்கிற ஆக்சிஜனை தான் அது எடுத்துக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் கேஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த சர்வைவல் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் தட் லிவ் இன் வாட்டர். தண்ணியில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் விலங்கினங்களும் எதுலேருந்து எடுத்துக்குது? வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனை தான் அது எடுத்துக்கிறது. நெக்ஸ்ட்டு, ஹவு ஹெவி ஆர் லைட்? ஓகே, ஹெவியான ஆப்ஜெக்ட்டுக்கும் லைட்டான ஆப்ஜெக்ட்டுக்கும் ஓகே எப்படி அது ஹெவியாக லைட்டாக இருக்குது? ஆக்டிவிட்டி 6.8 let us measure. Let us take 3 identical paper cups or bowls. Fill each cup of with the provided materials. ஓகே, 3 பேப்பர் கப் எடுத்துக்க சொல்கிறாங்க. இந்த 3 கப்லேயுமே fill one with water and mark it as A, second with star and mark it as B, and third with pebbles and mark it. மூணு விதமான வாட்டர் கப் பேப்பர் கப்ஸ் எடுத்துக்கிறோம். 3 விதமான பேப்பர் கப் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏ, நெக்ஸ்ட் பி, மூணாவது சி. ஃபஸ்ட்டில் வாட்டர் எடுத்துக்கிறோம், செகண்ட் ஒனில் சாண்ட் எடுத்துக்கிறோம், தேர்ட் ஒனில் பெபிள்ஸ் எடுத்துக்கிறோம். பெபிள்ஸ் அப்படின்னா கூழாங்கல், அதுதான் பெபிள்ஸ்னு சொல்லலாம். ப்ரெடிக்ட் which one would be heavier and which one would be lighter. ஓகே, நமக்கே தெரியுமா எது ஹெவி எது லைட்டாக இருக்குது? வெயிட் ஈச் கப் யூஸிங் எ பேலன்ஸ் அண்ட் ரெக்கார்ட் த ரெக்கார்டிங்ஸ் இன் யுவர் நோட் புக். ஓகே, அந்த 3 கப்பையும் எடுத்துக்கிட்டு ஒரு டிஜிட்டல் பேலன்ஸில் வைக்கிறோம். வச்ச பிறகு அதோட வெயிட்டை நோட் பண்ணு. கம்பேர் த டேட்டா அண்ட் இன்ஃபோ விச் இஸ் ஹெவியர் ஆர் லைட்டர். இதிலிருந்து we can say that any object which is heavier or lighter can be measured in terms of property called measure. From activity 6.8 we can say that any objects which is heavier or lighter can be measured in terms of property called mass. ஓகே, அப்போ எந்த ப்ராப்பர்ட்டி வச்சு இதெல்லாம் மெஷர் பண்ணுறோம்? ஹெவியாக லைட்டாக அப்படின்னா மாஸ் அப்படின்றத வச்சு. மாஸ்னா நிறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ the one which is heavier has more mass. ஓகே, எது ஹெவியாக இருக்கோ அது என்ன இருக்குது? மாஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். the one which is lighter அது என்ன இருக்குது? less mass ன்னு சொல்லலாம். Weight is sometimes used in common language for mass as it determined by weighing. ஓகே, வெய் பண்ணுறதால அதை என்னென்னு சொல்கிறோம்? மாஸ்ன்னு சொல்கிறது கிடையாது. அப்போ நவேடேஸ் என்னென்னு சொல்கிறத? வெயிட்னு சொல்கிறோம். அப்போ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற காமன் லாங்குவேஜ். மாஸ்ன்னு தான் கரெக்ட் வேர்ட். மாஸும் வெயிட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, மாஸ் அண்ட் வெயிட் அண்ட் அதர் ரிலேஷன்ஸ் இன் ஐ வில் லேர்ன் மோர் அபவுட் மாஸ் அண்ட் வெயிட் அண்ட் த ரிலேஷன் இன் ஹையர் கிளாஸஸ். அப்போ பெரிய கிளாஸில் நம்ம இதுக்கு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்சஸை பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு மாஸ்ன்றது நம்ம என்னென்னு தெரியும்? நமக்கு தெரிஞ்சது வெயிட் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு 6.3.6 ஸ்பேஸ் அண்ட் வால்யூம். ஓகே, ஸ்பேஸ் அப்படின்னா இடம்னு சொல்லுவோம், வால்யூம்
நெக்ஸ்ட் டே மேடம் வித்யா என்டர்ஸ் த கிளாஸ். நெக்ஸ்ட் டே அவங்களோட சயின்ஸ் டீச்சர் மேடம் வித்யா மறுபடியும் என்டர் ஆகுறாங்க. ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்ட் அப் இன் டு க்ரீட் ஹர். இப்போ நம்ம கூட கிளாஸ் டீச்சர் உள்ள சப்ஜெக்ட் டீச்சர்ஸோ உள்ளே வந்த உடனே டீச்சர்ஸ் உள்ளே வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், எழுந்து விஷ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எழுந்து விஷ் பண்ணுறாங்க. ஷி ரெசிப்ரோகேட்ஸ் அண்ட் டெலிபரேட்லி சேஸ். அவங்களும் மறுபடியும் ஸ்டூடெண்ட்ஸ் விஷ் பண்ணுற மாதிரி அவங்களும் விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ப்ளீஸ் கீப் யர் பேக்ஸ் ஆன் யோர் சீட்ஸ் அண்ட் சிட் டவுன். ஓகே, உங்கள் பிளேஸில் இருக்கிற பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உட்காருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு சிட் பிகாஸ் பேக்ஸ் கிப்ஸ் ஆன் தர் சீட்ஸ். அவங்களால என்ன பண்ண முடியல, உட்கார முடியல. ஏன்னா அவங்களோட பிளேசஸில் எல்லாத்துலேயும் என்ன வச்சுருக்காங்க, பேக். யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நம்ம சேர் மேலே பேக் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி உட்காருவோம் இல்லையா? ஆனால் இவங்களுக்கு சேர் சின்னதாக இருக்கிறதால எல்லாமே பேக்ஸும் என்ன இருக்குது, அந்த சேர்லேயே ஆக்குபைடாக இருக்குது. Madam Vidya asked, why are you not sitting? The students replied that there is no place to sit since the bags have occupied the space. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களால் உட்கார முடியாது, ஏன்னா என்ன இருக்குது, எல்லா பேக்ஸும் எங்கள் பிளேஸில் ஆக்குப்பை ஆகிருக்கு. கண்டினியூங் த கான்வர்சேஷன், ஷீ ப்ரொவைட்ஸ் 2 ஐடென்டிக்கல் கிளாஸ் டம்ளர் டு 2 ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. பேசிகிட்டே வரும்போது அந்த மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 ஒரே மாதிரி இருக்கிற 2 டம்ளரை 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, ஒரே மாதிரி இருக்கிற 2 டம்ளரை 2 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு அண்ட் என்கரேஜஸ் தெம் டு போர் த ரிமைனிங் வாட்டர் ஃப்ரம் த ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில்ஸ் இன் டு ரெஸ்பெக்டிவ் கிளாஸ் டம்ளர். ஓகே, இப்போ ஒருத்தங்கிட்ட இப்போ சப்போஸ் ஏபி அப்படின்னா 2 பர்சன் இருக்காங்க. அந்த 2 பர்சன்ட்டை 2 கிளாஸ் டம்ளர் கொடுத்துட்றாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாய் ஏ இருக்காங்களே, அவன் வந்து உன்னோட வாட்டர் பாட்டிலில் இருக்கிற தண்ணி எவ்வளோ இருக்குது அதை கொண்டு வந்து ஏ டம்ளரில் ஊற்று. அதே மாதிரி பி டம்ளர்லேயும் உன்னோட வாட்டர் பாட்டிலில் இருக்கிற ரிமைனிங் வாட்டரை கொண்டு வந்து ஊற்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் போரிங் water in the glass tumblers, the students observe that one glass tumbler gets half filled with water. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஏ கொண்டு வந்து அவனோட ரிமைனிங் வாட்டர் கொண்டு வந்து இதில் ஊற்றும் போது என்ன இருக்குது, பாதி தான் இருக்குது. அதே மாதிரி பி கொண்டு வந்து ஊற்றும் போது என்ன இருக்குது, ஃபில்டாக இருக்குது, கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. The students observe one glass tumbler gets half filled with water while the other is almost completely filled with water. ஒன்று half ஃபில்டாக இருக்குது, ரெண்டாவது கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்குது. why is the level of water different in 2 tumblers? ஓகே, அதுக்கப்புறம் அவங்க மேடம் சொல்கிறாங்க, ஏன் இந்த லெவல் ஆஃப் வாட்டர், ஓகே தண்ணியோட லெவல் வந்து 2 டம்ளர்ஸில் டிஃபர் ஆகுது. why is the level of water different in the 2 tumblers அப்படின்னு மேடம் கேட்குறாங்க. மேடம் வித்யா கேட்டுட்டு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மேடம் வித்யா எலாபரேட்ஸ் தட் போத் டம்ளர்ஸ் ஹவ் த சேம் கெப்பாசிட்டி. ரெண்டுமே என்ன இருக்கும், சேம் கெப்பாசிட்டி தான். ரெண்டுமே என்ன வரும், 1 லிட்டர்னா 1 லிட்டர், இல்லை ½ லிட்டர்னா ½ லிட்டர், 250 மில்லி லிட்டர்னா 250 மில்லி லிட்டர், ரெண்டுமே சேம் தான். த வாட்டர் லெவல் டிஃபர் இன் ஈச் கேஸ் விச் இண்டிகேட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் ஈச் டம்ளர் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, அந்த வாட்டர் லெவல் எதுக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு டம்ளரையும் நம்ம ஃபில் பண்ணுற வாட்டரை பொறுத்து தான் என்ன இருக்குது, அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். த வாட்டர் இந்த ஃபஸ்ட் டம்ளர் ஆக்குபைஸ் லெஸ் ஸ்பேஸ். ஓகே, ஏன்னா ஆஃப் ஃபீல்டு இருக்கு இல்லையா, அப்போ அதோட வாட்டர் என்ன இருக்கும், கம்மியாக தான் ஆக்குபை பண்ணுது. இண்டிகேட்டிங் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் இந்த டம்ளர் இஸ் லெஸ். அதோட வால்யூம் லெஸ், அதால் தான் அதோட வால்யூம் லெஸ்ஸாக இருக்குது. தேன் த வாட்டர் இந்த அதர் டம்ளர், த ஸ்பேஸ் ஆக்குபைட் பை வாட்டர் ரெப்ரசன்ட்ஸ் வால்யூம். அப்போ எந்த அளவுக்கு அந்த தண்ணி ஆக்குபை ஆகியிருக்கோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், வால்யூம்னு சொல்லலாம். Why I not able to transfer water from the jug to an empty water bottle completely? Now I know the reason behind it. Okay, why was I not able to transfer water from the jug? இப்போ ஜக் ஃபுல்லாக வாட்டர் எடுத்துக்கிறாங்க, அந்த ஒரு தண்ணியாக வாட்டர் பாட்டில் இருக்குது, ஆனால் ஃபில் பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியல, கம்ப்ளீட்டாக அந்த தண்ணி ஃபுல்லாகவே அதில் ஊற்ற முடியாது, ஏன்னா இந்த வாட்டர் பாட்டிலோட சைஸ் வந்து கம்மியாக இருக்குது. Why was I not able to transfer water from the jug into an empty water bottle completely? Now I know the reason behind it. இப்போ நான் என்ன ரீசன்றதை கண்டுபிடிச்சிட்டேன். You may have noticed drinking water bottles of different sizes being sold in the market. நமக்கே தெரியும் மார்க்கெட்டில் வெரைட்டி ஆஃப் சைஸஸில் வாட்டர் பாட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஹாவ் யூ நோட்டீஸ்ட் 1 லிட்டர் 500 ml 200 ml ரிட்டன் த நெட் குவான்டிட்டி அந்த பாட்டிலுக்கு மேலே எழுதியிருக்கோம், அது 1 லிட்டரா 500 ml 200 ml அப்படின்றத பற்றி. தீஸ் இண்டிகேட்ஸ், அதுதான் என்னென்னு சொல்லுவோம், வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த பாட்டில்ஸ். ஓகே, அது எந்த அளவுக்கு மெஷர் ஆகும், அந்த அளவுக்கு தான் கெப்பாசிட்டி அது பிடிக்கும் அப்படின்றத எழுதியிருக்காங்க. த பாட்டில்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அண்ட் மில்க் ஆர் லேபிள்ட் as 500 ml இண்டிகேட்டிங் த வால்யூம். ஓகே, மில்க் பேக்கெட்ஸ் நம்ம இன்னும் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, அதில் என்ன இருக்கும், ½ லிட்டர் 500 ml இருக்கும், சிலது என்ன இருக்கும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும். அதே மாதிரி மில்க் பேக்கெட்ஸும் we can see.
Now you have become familiar with many properties of materials. However, all these materials do not possess all these properties. இதில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸ்னால் அது மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் மேடப் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ். இந்த டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸுக்கு என்ன இருக்குது? டூ நாட் பொசஸ் ஆல் தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லாத்துக்கும் ப்ராப்பர்ட்டி ஒரே மாதிரி இருக்காது. ஆர் தேர் எனி ப்ராப்பர்ட்டிஸ் விச் கேன் பி ஷோன் பை ஆல் மெட்டீரியல்ஸ்? இஃப் எஸ், வாட் ஆர் தோஸ்? ஓகே, அப்போ ஆர் தேர் எனி ப்ராப்பர்ட்டிஸ் விச் கேன் பி ஷோன் பை ஆல் மெட்டீரியல்ஸ். ஓகே, இதில் எதா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் பார்க்க முடியுதா? இஃப் எஸ், வாட் ஆர் தேஸ் அப்படின்னு, ஆமாம் அப்படின்னா எதுன்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் எஸ். அப்போ என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னால் மாஸ் அண்டு வால்யூம் அப்படின்னு எழுதலாம். வாட் இஸ் மேட்டர்? நெக்ஸ்ட், மேட்டர்னா என்ன? நம்ம மேட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லணும்? மேட்டர் இஸ் மேடப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வாட் இஸ் மேட்டர் அப்படின்னா மாஸ் அண்ட் வால்யூம் ஆர் த டூ ப்ராப்பர்ட்டிஸ் தட் ஆர் பொசஸ்ட் பை ஆல் மெட்டீரியல்ஸ். எல்லா மெட்டீரியல்ஸுக்கு இருக்கக்கூடிய காமன் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, ஒன்று மாசு, ரெண்டாவது என்னென்னு சொல்லுவோம்? வால்யூம். மாசுன்றது ஸ்பேஸ் ஆக்குபைட், வால்யூம்ன்றதும் ஸ்பேஸ் ஆக்குபைட். லிக்விடில் வால்யூம்னு சொல்லுவோம். கேன் வி கிவ் எ ஜென்ரல் நேம் டு எனிதிங் தட் பொசஸ் தீஸ் டூ ப்ராப்பர்ட்டிஸ்? இது ஜென்ரல் நேம் கொடுக்க முடியுமா? அப்போ அதுக்கு ஜென்ரல் நேம் இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கும் மாஸுக்கும் என்ன இருக்குது? ஜென்ரல் நேம் இருக்குது. அது என்னென்னா, எனிதிங் தட் occupies space and as mass is called matter. அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லணும்? நம்ம மேட்டர். ஓகே, எந்த ஒரு பொருள் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கிட்டு அதுக்கு மாஸ் இருக்கோ அதை என்னென்னு சொல்லணும்? நம்ம மேட்டர். எனிதிங் தட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ் and as a mass is called matter. The mass gives a quantity of matter and the mass gives a quantity of matter and as a unit to measure in gram, kilogram, the space occupied by matter its volume. ஓகே, மாஸ் அப்படின்றது எதை வச்சு நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, கிராமை வச்சியோ கிலோகிராமை வச்சோ நம்ம மெஷர் பண்ணலாம். மில்லிகிராம்ஸ் வச்சு கூட மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டு ஜுவல்லரிஸ்லாம் வாங்க போனோம்னா ஈஸிலி என்ன இருக்குது? மில்லிகிராம் குட்டியாக இருக்கிறது என்னன்னு சொல்ல மில்லிகிராம்ஸில் மெஷர் பண்ணலாம். அப்போ மில்லிகிராம், கிராமு, கிலோகிராம். அதே மாதிரி வால்யூம் எதில் வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் லிட்டர் அண்டு மில்லி லிட்டரை வச்சு மெஷர் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு காலம், நெக்ஸ்ட் டூ யூ நோ அப்படின்ற டாப்பிக்கில் கிலோகிராம் இஸ் a unit of mass in the international system of units. ஆல்ரெடி 5th லெசனில் மெஷர்மெண்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம். SI யூனிட் சிஸ்டம் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்றத பற்றி படிச்சிருக்கோம். இதில் கிலோகிராம் இஸ் அப்ரிவேட்டட் அஸ் லோவர் கேஸ் ரைட் கேஜி. ஃபஸ்ட்டு என்ன கிலோகிராம் எதில் வச்சு? லோவர் கேஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் வச்சு எழுதலாம், கேஜி. There is no space between K and G. ஓகே, கேக்கும் ஜிக்கு நடுவில் சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். கேக்கும் ஜிக்கு நடுவில் என்ன வரக்கூடாது? ஸ்பேஸ் வரக்கூடாது. ஓகே, அதே மாதிரி no full stop after the symbol except at the end of the sentence. While writing the mass always leave a space between the number of numerical. அதே நியூமருக்கும் நம்பருக்கும் நடுவில் என்ன தேவை? கேப் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், if we have mass of 7 kilograms, it will be written as 7 kg and not as 7 kgs. ப்ளூரல் எழுதக்கூடாது. கேஜினா கேஜின்னு தான் எழுதணும், கேஜிஎஸ் எழுதக்கூடாது. சிமிலர்லி லிட்டர் இஸ் அப்ரிவேட்டட் அஸ் கேபிட்டல் எல். அதே மாதிரி லிட்டர் எதெல்லாம் மெஷர் பண்ணணும்னா கேபிட்டல் எல். மில்லி லிட்டர்னால் என்னென்னு சொல்லணும்? ஸ்மால் எம், கேபிட்டல் எல் யூஸ் பண்ணணும். ஓகே, தேர் இஸ் நோ ஸ்பேஸ். அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன இருக்கக்கூடாது? ஸ்பேஸ் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹவ் 500 milliliters of water, it would be written as 500 m, small m, capital L. Okay, yes, small m will be in lower case and L will be upper case. The SI unit of volume is cubic meter, abbreviated as m cube. ஓகே, அதே மாதிரி வால்யூத்தை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா m cube அப்படின்னு எழுதலாம். எம்முக்கு மேலே 3 போடணும். The abbreviated is written with the superscript 3 to denote cubic meter. அப்போ மேலே 3 போட்டோம்னா அது என்ன? அந்த cubic meterன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், if you have volume of 2 cubic meters, it would be written as 2 m cube. சப்போஸ் 2 cubic மீட்டர்னா அது என்ன எழுதலாம்? 2 எம்முக்கு மேலே 3 போடணும். ஆல்வேஸ் லீவ் a space between the numerical and the unit. ஓகே, ஒவ்வொருத்துக்கும் நடுவில் எதுக்கு? நியூமரிக்கும் நம்பருக்கும் ஸ்பேஸ் நம்பருக்கும் லெட்டருக்கும் நடுவில் என்ன வேணும்? ஜஸ்ட் ஒரு கேப் விடணும். 1 மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம்? 1000 லிட்டர். 1000 லிட்டர்ன்றது என்னன்னா 1 மீட்டர் கியூப் அப்படின்னு எழுதலாம். Can all the materials around us be considered different examples of matter? Discuss with your friends. ஓகே, இந்த மேட்டர் அப்படின்றது டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ், அதே மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸால் ஆனது தானா அப்படின்றத டிஸ்கஸ் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள், வாட்டர் இஸ் மேட்டர், sand and pebbles are matters and so it's in the cup. Materials are type of matter used in the creation of making objects. அப்போ மெட்டீரியல் அப்படின்றது என்ன இருக்குது? அதுவும் ஒரு டைப் விதமான மேட்டர் தான். ஓகே, ஃபார் மேக்கிங் ஆப்ஜெக்ட்ஸ். We have learned that materials look different and behave differently. We grouped materials on the basis of similarities or differences in their properties. அப்போ மெட்டீரியல்ஸ் நம்ம எப்படி வச்சு குரூப் பண்ணோம்னா அதோட சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமையும்
பண்புகளையும் அதோட வேற்றுமையை வச்சு அதோட பண்புகளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வகைப்படுத்தலாம். We find grouping useful as it helps us study and observe patterns in the property of things. அப்போ குரூப்பிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அதோட ப்ராப்பர்ட்டிஸுக்காக அதோட குரூப் பண்ணுறதுக்கு, பொருட்களை குரூப் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது மூலமாக தான் என்ன பண்ணலாம், அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹியூமன்ஸ் ஹவ் பீன் கிளாசிஃபைட் நாட் ஒன்லி திங்ஸ் பட் ஆல்சோ ராக்ஸ், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதே மாதிரி ஹியூமன்ஸும் நாட் ஒன்லி திங்ஸ், ஹியூமன்ஸ் எதை வச்சு நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ராக்ஸு, பிளான்ஸு, அனிமல்ஸ் இதை வச்சு நம்ம ஹியூமன் பீயிங்ஸையும் கிளாஸிஃபை பண்ணலாம். We have learned about the classification of the living world in the chapter diversity in the living world. Okay, இதை வச்சு நம்ம என்ன செகண்ட் லெசனே ஆல்ரெடி have studied classification of the living world in the chapter diversity in the living world அப்படின்ற டாப்பிக்கில் படிச்சிருக்கோம். Just like in the living world, classification of non-living world is also done on the basis of the property. living world எப்படி கிளாஸிஃபை பண்ணமோ அதே மாதிரி non-living world நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். Next, think it over. Can you think about what changes the invention of plastics brought to humans? Is it a boon or a ban? ஓகே, அழகான ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. திங்க் இட் ஓவர், யோசி. கேன் யூ திங்க் அபவுட் வாட் சேஞ்சஸ் த இன்வென்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ப்ராட் டு ஹியூமன்ஸ்? ஓகே, எந்த மாதிரி சேஞ்சஸ் இந்த பிளாஸ்டிக் கண்டுபிடிச்சதுலேருந்து அது கொண்டு வந்தது, மனிதர்களுக்கிடையே பிளாஸ்டிக் எந்த மாதிரி சேஞ்சஸை கொண்டு வந்தது? இஸ் இட் ஏ பூன் ஆர் ஏ பேன்? ஓகே, இது என்ன பூன் பேன்னா என்ன சொல்லணும், இது நல்லதா கெட்டதான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிளாஸ்டிக் எந்த மாதிரி இன்வென்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் எந்த மாதிரி சேஞ்சஸை மனுஷங்க கிட்ட கொண்டு வந்தது, இது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அது சில நல்ல விஷயங்களும் இருக்குது, சில கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. பட் நவேடேஸ் என்னன்னு சொல்கிறோம், எல்லா விதமான பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே, எல்லா விதமான பொருட்களும் எதை பண்ணுறாங்க, ஈவன் நம்ம ஃபுட்டு வாங்க போனால் கூட சாம்பார், ரசம் எல்லாமே என்ன இதில் கட்டி கொடுக்குறாங்க, பிளாஸ்டிக்கில் கட்டி கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகும், சம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்ன ஆகும், மிக்ஸ்டு வித் வாட்டர், மிக்ஸ்டு வித் ஃபுட் ஐட்டம்ஸ். அதே மாதிரி வாட்டர் பாட்டிலில் கூட என்ன இருக்குது, வாட்டர் பாட்டிலில் கூட சம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி ஃபுட்டுலேயும் என்ன இருக்குது, சம் மைக்ரோ பிளாஸ்டிக் மிக்ஸ் ஆகிருக்கு. பட் நவேடேஸ் எதை தொட்டாலும் என்ன இருக்குது, பிளாஸ்டிக்காகவே இருக்குது. அது என்னென்னு சொல்லுவோம், பூனா பேடா அப்படின்றத பற்றி யோசித்து எழுத சொல்லியிருக்காங்க. We have explored and understand the various properties of metals. Various properties of metals பற்றி படித்தோம். Yes, but most of the materials that we see today would have also existed earlier. இப்போ நம்ம பார்க்குற எல்லா பொருட்களும் முன்னாடி எல்லாமே இருந்தது தான். I am curious to know how people classified them. ஓகே, நம்ம இதிலேருந்து என்னென்னு சொல்கிறோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எப்படி மக்கள் இதெல்லாம் கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்றத நம்ம ஆர்வமாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், ஏ சிமிலர் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம் எக்ஸிபிட்டட் இன் ஏன்ஷியன் இந்தியா, ஆயுர்வேதா. ஓகே, ஆயுர்வேதத்துலேயும் இதை பற்றி கிளாஸிஃபிகேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒன் ஆஃப் த இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம் டு ஹேஸ் எ குரூப்பிங் திங்ஸ். ஓகே, இந்த மெடிக்கல் சிஸ்டத்துலேயும் சில விதமான கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இந்த ஸ்லோகா ப்ரிசிஸ்லி டாக்ஸ் அபவுட் 20 ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு ஸ்லோகா இருக்குது. ஓகே, மேலே கொடுத்துருக்காங்க அந்த ஸ்லோகா. அந்த ஸ்லோகாக்குள்ளேயும் 20 டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி கொடுத்துருக்காங்க, விச் ஆர் யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஆல் ஃபிசிக்கல் மேட்டர் இன் ஆயுர்வேதா. ஆயுர்வேதத்தில் இருக்கக்கூடிய 20 ப்ராப்பர்ட்டிஸை பற்றி கொடுத்துருக்காங்க. தீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கேன் ஆல்சோ யூஸ்டு டு டிஸ்கிரைப் ஆல் லிவிங் சிஸ்டம். எல்லா விதமான உயிரினங்களுக்கும் என்ன இருக்கும், இந்த 20 ப்ராப்பர்ட்டிகள் ரொம்ப முக்கியமானது. உயிரினங்கள் அப்படின்னு சொன்னால் எதுன்னு சொல்லுவாங்க, பிளான்ஸ், அனிமல்ஸ் and humans. Okay, the environment also add food. Okay, அது எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஹெவி, ஸ்லோ, கோல்டு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அங்டஸ், ஸ்மூத், சாலிட், சாஃப்ட், ஸ்டேபிள், அப்புறம் சப்டில், ஸ்மால், நான் ஸ்லிம்மி. நெக்ஸ்ட் லைட் இன் வெயிட், குயிக், ஃபாஸ்ட், ஹாட், ட்ரை, ரஃப், லிக்விட், ஹார்ட், மூவிங், அன்ஸ்டேபிள், பிக், கிராஸ், ஸ்லிம்மி அப்படின்ற ஒரு 20 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ஸ்லோகத்தில் இருக்குது. ஆயுர்வேதா அப்படின்ற ஸ்லோகத்தில் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ், கிளாஸிஃபிகேஷன். ஓகே, வை கேன் வி கிளாஸிஃபை அப்படின்ற டாப்பிக்கில் பற்றி படித்தோம். நெக்ஸ்ட்டு ஹார்டு, இன்சால்யூபிள், லஷ்ட்ரஸ், மாஸ், மெட்டீரியல், மேட்டர், நான் லஷ்ட்ரஸ், ஒபாக், சாஃப்ட், சால்யூபிள், டிரான்ஸ்லூசன்ட், டிரான்ஸ்பரண்ட், வால்யூம். இது எல்லா டாப்பிக்லையும் இந்த லெசனை பற்றி படிச்சிருக்கோம். ஜஸ்ட் வி மஸ்ட் நோ த கீவேர்ட்ஸ் ஆல்சோ. That's all, the lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.